ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो। இந்த ராத்திரி வேளையிலே इस रात के समय நாம் சிந்திக்க போற வேத பகுதி हमें ध्यान करने वाली वचन ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். परमेश्वर यीशु मसीह की पुनरुत्थान। வேதம் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சொல்கிறது? पवित्र शास्त्र में पुनरुत्थान के विषय क्या लिखा गया है? பொதுவாக 3 பிரிவாக நாம் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் தியானிக்கலாம். सामायिक तौर से पुनरुत्थान को 3 भाग में हम ध्यान कर सकते हैं। ஒன்று கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதையும் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறார்கள். एक तो परमेश्वर हमारी आत्मा को जो पुनरुत्थान करता है उसे भी पुनरुत्थान कहते हैं। இந்த பூமியிலே ஒரு மனிதன் மரித்து விடுகிறான், அவன் எழுப்பப்படும் பொழுது அதையும் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறார்கள். जो व्यक्ति इस पृथ्वी में मर जाता है उसे फिर से जी उठने पर भी पुनरुत्थान कहते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மக்கள் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். परमेश्वर यीशु मसीह के आने के समय लोग फिर से जी उठने वाले हैं। ஆக 3 விதமாக இந்த உயிர்த்தெழுதலை பற்றி வேதம் பேசுகிறது. 3 प्रकार के पुनरुत्थान इस पवित्र शास्त्र में कहा गया है। நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை ஆதாரமாக வாசிக்கலாம். अब हम एक वचन पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். प्रकाशित वाक्य की पुस्तक 20वां अध्याय 6वां वचन। धन्य और पवित्र वह है जो इस पहले पुनरुत्थान का भागी है। ऐसों पर दूसरी मृत्यु का कुछ भी अधिकार नहीं, पर वे परमेश्वर और मसीह के याजक होंगे और उसके साथ 1000 वर्ष तक राज्य करेंगे। முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். यहाँ पर पहला पुनरुत्थान करके लिखा गया है। முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறார். धन्य और पवित्र वह है जो इस पहले पुनरुत्थान का भागी है। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த உயிர்த்தெழுதலுக்கு இந்த பூமியிலே தகுதியாக வேண்டியிருக்கிறது. इस पुनरुत्थान का परमेश्वर के लोग भागी होना है। அதை பவுல் விவரிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறார். इसे पौलुस जो है पहली कुरिन्थियों के 15वां अध्याय में इसे विवरण में बताया है। 20-24 நாம் வாசிக்கும் பொழுது उसे हम जब 20-21 में पढ़ते हैं, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். हर कोई अपने अपने वंश में पुनरुत्थान होगा। உயிர்த்தெழுதலிலே முதல்வராக இயேசு எடுக்கப்பட்டார். पुनरुत्थान में यीशु सबसे पहले पुनरुत्थान हुआ। அப்ப உயிர்த்தெழுதலிலே சில வரிசைகள் இருக்கிறது. पुनरुत्थान में भी कुछ वर्ग हैं। முதலாவது வகைகள் இருக்கிறது, இரண்டாவது வரிசைகள் இருக்கிறது. पहले तो कोई प्रकार की तरह तरह की भिन्न प्रकार के रूप है, फिर उसका वर्ग है। சபை மக்கள் இந்த சத்தியத்தை அறிந்து வாழ வேண்டும். कलीसिया के लोग इस सच्चाई को जान लेना है। அப்ப வரிசையாக சிலர் உயிர்த்தெழுவார்கள். कुछ लोग वर्ग वर्ग में जी उठेंगे। அப்ப முதல் வரிசையிலே இயேசு மட்டும்தான் இருக்கிறார். पहले वर्ग में केवल यीशु मसीह हैं। அதுக்கு பிறகு யாரும் உயிரோடு எழுப்பப்படவில்லை. उसके बाद कोई भी पुनरुत्थान नहीं किया गया। இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह के आते समय அவருடைய சபை மக்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களோ उसके कलीसिया के लोग जो भी मसीह में मरे हुए हैं அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். वो जी उठेंगे। அது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்க वो முடியும். पहले थिस्सलुनीकियों की पुस्तक 4वां अध्याय 16-17 में हम पढ़ते हैं। அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி இருக்கிறார். सबसे पहला यीशु मसीह जी उठकर पुनरुत्थान होकर स्वर्गरोहण हुआ है। இரண்டாவதாக அவருடைய சபை உயிர்த்தெழுந்து பரமேற போகிறது. दूसरा उसका कलीसिया भी रूपांतर होकर पुनरुत्थान होने वाला है। அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சி பூமியிலே அப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். आखिरी मसीह का अंतिम मसीह का राज्य इस पृथ्वी पर होता रहेगा। அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சிக்கு ஏறக்குறைய 7 வருடங்களை தேவன் ஒதுக்கி இருக்கிறார். परमेश्वर अंतिम मसीह की राज्य के लिए 7 साल अलग किया है। 7 வருடத்தில் 3 வருட ஆட்சி முடிந்த பிறகு 7 साल में 3 साल का राज्य खत्म होने पर ஒரு கூட்டம் உயிரோடு எழுப்பப்பட்டு பறந்து போகும். एक भीड़ फिर से जी उठकर स्वर्ग चले जाएंगे। அது 3வது வரிசையாக அது இருக்கும். वो तीसरा वर्ग बना रहेगा। 4வது 2 சாட்சிகள் பிந்தின 3 ஆண்டுகளில் ஒரு 2 சாட்சிகள் நற்செய்தி அறிவிப்பார்கள். चौथा वर्ग वो होंगे जो बाकी के 2 साल में उठे हुए गवाह लोग रहेंगे। அவர்கள் இருவரையும் அரசாங்கம் சுட்டுக் கொன்றும். उन दोनों को सरकारी लोग उसे मार डालेंगे। அப்போ ஆண்டவர் அவர்கள் 2 பேரையும் உயிரோடு எழுப்புவார். तब परमेश्वर उनको फिर से जी उठाएगा। இது 4வது வரிசையிலே உள்ள உயிர்த்தெழுதல். यही चौथा वर्ग का पुनरुत्थान है।
அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை மக்களோடு, फिर जो भी उठा लिए जाएंगे उस मसीही लोगों के साथ, இரத்த சாட்சி மக்களோடு, लहू बहाकर जो भी मरे हैं, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ரெண்டு சாட்சிகளோடு, जो उठाए गए दो गवाहियों के साथ ஆண்டவர் இயேசு அப்படி வானங்களிலே அப்படி மகிமையாய் வருவார். परमेश्वर यीशु मसीह बीच आकाश में महिमामय रूप से उनके साथ आएगा. எல்லாருமே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும், सब कोई पुनरुत्थान हुए संत लोग, சபையிலே உயிரோடு இருக்கும்போதே மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், कलीसिया में जीते जी ही रूपांतर हुए लोग, இப்படி ஒரு பெரிய கூட்டத்தோடு ஆண்டவர் இயேசு தலைமை தாங்கி எருசலேமுக்கு ஒலிவமலையில வந்து இறங்குவார். ऐसे बड़े भीड़ के साथ यीशु मसीह वहां पर पहाड़ पर आकर उतरेगा. அப்படி ஒலிவமலைக்கு நேர அவர் பிரசன்னமாகும்போது, वो जब उस पहाड़ पर आकर प्रकाशित होगा, அப்பொழுது சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு சேர்ந்து கொள்வார்கள். वहां पर कुछ पवित्र लोग जी उठेंगे और संत लोगों के साथ मिल जाएंगे. இப்படி ஒரு 5 வரிசைகள் இருக்கிறது. ऐसे 5 वर्ग हैं. இந்த 5 வரிசைகளை தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். इसमें 5 वर्ग में ही पहले पुनरुत्थान के भागी, இவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமா இருக்கிறார்கள். वही लोग पवित्र और धन्य हैं. இப்படி 5 வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார்கள். ऐसे 5 वर्ग से लोग उठा लिए जाएंगे. இந்த 5 வரிசையிலே இயேசு உயிர்த்தெழுந்து போய் விட்டார். इस 5 वर्ग में से ही यीशु मसीह पहले उठकर चला गया. இனி ஒவ்வொருவரும் அந்தந்த வரிசையிலே எழுப்பப்பட்டு வருவார்கள். अभी हर कोई अपने अपने वर्ग में जी उठेंगे. இந்த வரிசைகளை பற்றி நீ 1 கொரிந்தியரை 15ஆம் அதிகாரத்துல வீட்ல போய் வாசிக்க வேண்டும். इस वर्ग के बारे में आप पहले कोरिन्थियों के 15वां अध्याय में घर में जाकर पढ़िए. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார். आप लोग के अंदर जो पवित्र आत्मा जी है उसे आपको समझाएगा. அப்ப 5 வரிசைகள் உள்ளடக்கியதாக இருக்கிறது முதலாம் உயிர்த்தெழுதல். पहले वर्ग पुनरुत्थान में 5 प्रकार की वर्ग हैं. அவர் பூமியிலே ஒரு 1000 ஆண்டு காலம் ஆட்சி செய்வார். वो इस पृथ्वी में 7 वर्ष तक राज्य करेगा. 1000 வருடம் முடிந்த பிறகு 1000 वर्ष बीतने पर அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் உயிரோடு எழுப்பப்படும். उसके बाद एक भीड़ फिर से जी उठेगा. அதுல 2 வரிசை இருக்கு. उसमें 2 वर्ग, ஒன்று நீதிமான்களின் வரிசை, एक तो धर्मी का वर्ग, இன்னொன்று துன்மார்க்கர்களின் வரிசை. दूसरा अधर्मी का वर्ग. இந்த 2 வரிசையும் 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்னாடி எழுப்பப்பட போகிறது. दोनों वर्ग 1000 वर्ष के राज्य के बाद जी उठने वाले हैं. அப்படி எழுப்பப்படும் போது அதுக்கு பேரும் உயிர்த்தெழுதல். वैसे उठाए जाते समय उसका भी नाम पुनरुत्थान ही होगा. அதுக்கு பிறகு இந்த உலகத்திலே மனுஷன் மரிப்பதும் இல்லை, உயிர்த்தெழுவதும் இல்லை. उसके बाद कोई इंसान इस पृथ्वी में मरेगा भी नहीं और जी भी नहीं उठेगा. இவ்விதமாக ஆண்டவர் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ऐसा परमेश्वर पुनरुत्थान को रखा है. இப்படி ஒரு சத்தியம் உங்க கையில் இருக்கிற பைபிளுக்குள்ள இருக்கு. ऐसा एक सच्चाई तुम्हारे हाथ में जो बाइबल है उसके अंदर लिखा हुआ है. இதெல்லாம் சபையானது அறிந்திருக்க வேண்டும். ये सब बातें कलीसिया के लोग जाने रहना है. அறிவது மட்டுமல்ல, ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. केवल जानना ही नहीं बल्कि तैयार भी होना है. இரண்டாவது வரிசை சபை உயிர்த்தெழ போகிறது. दूसरे वर्ग में कलीसिया जी उठने वाला है. அப்ப சபையில் உள்ள மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். कलीसिया में जो लोग मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு பறக்க போகிறோம். उसके बाद हम जो भी जिंदा है हम सब रूपांतर होकर स्वर्गरोहण होंगे. அது இரண்டாவது வரிசையாக அது எண்ணப்படுகிறது. वो उसे दूसरा वर्ग में रखा गया है. அந்த கூட்டத்தில் நீங்கள் நான் இருக்கணும் பத்திலா. उस भीड़ में आप और मैं होना चाहिए ना. அதுக்காக இந்த சத்தியத்தை அறியணும். इसीलिए सच्चाई को जानना अवश्य है. சத்தியத்துக்கு சபை தன்னை அர்ப்பணிக்கணும். इस सच्चाई के लिए मसीह के लोग अर्पण करना है. ஆண்டவர் வரும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் எழும்பணும். यीशु के आते समय यदि हम मसीह में मरे हुए रहेंगे तो जी उठना है. மரிக்காது இருந்தால் நாம் மறுரூபமடையணும். यदि हम मरे नहीं रहेंगे तो रूपांतर होना है. ரெண்டுல ஒரு பகுதியை நாம் பெற்றே ஆக வேண்டும். ये दोनों में से एक तो हमें अवश्य पाना है. சபை இதை அறிந்து விசுவாசித்து தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும். इसलिए कलीसिया में आप लोग अपने आप को समर्पण करके विश्वास में जीना है. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. सच्चाई को जानो, सच्चाई आपको छुड़ाएगा. அப்ப இந்த சத்தியங்களை நீங்கள் அறியும் பொழுது इस सच्चाई को जब आप जान लोगे உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுப்போம். आपको और मुझे हम समर्पण करेंगे. அப்ப ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். तब पवित्र आत्मा जी सारी सच्चाई में आपको अगुवाई சத்திய करेगा. ஆவியானவர் வரும் பொழுது जब सत्य का आत्मा आएगा நம்மை ஒவ்வொரு சத்தியத்துக்குள் நடத்தி கொண்டே हम हर एक को सच्चाई में अगुवाई करेगा. அதிலே ஒரு பெரிய சத்தியம் தான் உயிர்த்தெழுதல். उसमें सबसे
बड़ा सत्य है पुनरुत्थान, மறுரூபமாக்கப்படுதல். रूपांतर होना। இதுக்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில ஒரு சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கு. इसीलिए परमेश्वर इस पृथ्वी में कलीसिया बना रहा है, திரை இல்லாத சபையாக அதை கட்டி எழுப்புகிறார். निष्कलंक कलीसिया बनाना चाहता है, திரை இல்லாத ஒரு சபையாக கட்டி எழுப்புகிறார். बिना कोई झुर्री के कलीसिया बनाना चाहता விலை है, இல்லாத ஒரு சபையாக கட்டி எழுப்புகிறார். बिना कोई वहां पर कलंक न लगे हुए பரிசுத்தமுள்ள कलीसिया ஒரு बनाना சபையை चाहता கட்டி है, எழுப்புகிறார். एक पवित्र कलीसिया बनाना चाहता है, மகிமை நிறைந்த ஒரு சபையாக கட்டி एक எழுப்புகிறார். तेजो में कलीसिया बनाना चाहता है। இதுதான் இயேசுநாதர் கட்டுகிற சபை. यही यीशु मसीह के द्वारा बनाया जाने वाला எந்த कलीसिया। சபையா ஆண்டவர் கட்டுற சபை परमेश्वर कौन सी कलीसिया को बनाता है, அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ऐसी कलीसिया कई लोग, ऐसे प्रश्न कई लोग पूछ रहे हैं। ஆண்டவர் கட்டுகிற சபை கரைகள் நீங்கி கொண்டே இருக்கு. परमेश्वर जो कलीसिया बनाता है उसमें कलंक न होती है, திரைகள் நீங்கி கொண்டே இருக்கு. सारी झुर्री साफ होती रहती है, பிழைகள் நீங்கி கொண்டே இருக்கு. सारी प्रकार की झुर्रियां निकलती रहती பரிசுத்தத்தின் हैं, மேல் பரிசுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கு. पवित्रता में पवित्रता होती रहती है, மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கு. महिमा में महिमा पाते रहते हैं। அதுதான் இயேசுநாதர் கட்டுகிற சபை. वही यीशु मसीह के द्वारा बनाए जाने वाली அப்ப அதை कलीसिया। ஆண்டவர் கட்டும் பொழுது யாரை கொண்டு கட்டுகிறார்? उसे परमेश्वर किसके द्वारा बनाता है, பரிசுத்தாவியானவரை கொண்டு தான் அதை கட்டுகிறது. पवित्र आत्मा जी के द्वारा ही बनाता है। அப்ப எதை கொண்டு கட்டுகிறார்? किसके द्वारा बनाता है, அவருடைய ரத்தத்தை கொண்டு கட்டுகிறார். अपने लहू के द्वारा बनाता है, அவருடைய ஆவியானவரை கொண்டு கட்டுகிறார். पवित्र आत्मा जी के द्वारा बनाता है, அவருடைய உபதேச சத்தியங்களை கொண்டு கட்டுகிறார். उसके वचन के द्वारा बनाता है, அவரால் அழைக்கப்பட்ட 5 விதமான ஊழியர்களை கொண்டு கட்டுகிறார். उसके द्वारा बुलाए गए 5 प्रकार के सेवकों के द्वारा बनाता है, அவர் கட்டுகிற சபையில 5 விதமான ஊழியர்களின் உழைப்பு இருக்கிறது. उसके द्वारा बनाए गए कलीसिया में 5 प्रकार के सेवकों की भाग है, அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், प्रेरित हैं, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், भविष्यद्वक्ताएं हैं, சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், सुसमाचारक हैं, மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், चरवाहे हैं, போதகர்கள் இருக்கிறார்கள். उपदेशक हैं, அவர்களுக்கு கீழே கண்காணிகள், உதவி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். उनके नीचे देखरेख रखने वाले सारे सेवक और सेविकाएं हैं। இவர்கள் எல்லாம் உழைக்க வைத்து கர்த்தர் அந்த சபையை கட்டி எழுப்புகிறார். इन सबको मेहनत करा के परमेश्वर उस कलीसिया को बनाता है, அவருடைய ஆவியானவருடைய முழு கண்ட்ரோல்ல கொடுத்து விடுகிறார். परमेश्वर अब उनको पूरी अपनी नजर में रखता है। இப்படி அவர் கட்டுகிற சபை அவருடைய ஆவியானவரை கொண்டு கட்டுகிறார். ऐसी जो बनाता है वो कलीसिया पवित्र आत्मा जी के द्वारा बनाता है, அவருடைய ஊழியர்களை கொண்டு கட்டுகிறார். परमेश्वर अपने सेवकों के द्वारा बनाता है, அவருடைய வரங்களை கொண்டு கட்டுகிறார். अपने वरदान के द्वारा बनाता है, அவருடைய உபதேச சத்தியங்களை கொண்டு अपने கட்டுகிறார். उपदेश और वचन के द्वारा बनाता है। அப்ப தேவன் கட்டுகிற சபை परमेश्वर के द्वारा बनाए जाने वाली कलीसिया இந்த ஒழுங்குல தான் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. इसी नियम में ही बनाया जा रहा है। அப்ப இந்த சபை எதற்காக கட்டப்படுகிறது? ये कलीसिया क्यों बनाया जा रहा है? நித்திய நித்தியமாக இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். अनंत अनंत काल तक यीशु मसीह के साथ जुड़े रहने के लिए। அதனால அவர் கட்டுகிற சபைக்கு ஒரு பேர் போடுகிறார். इसलिए अपनी कलीसिया को एक नाम देता है, மணவாட்டின்னு ஒரு பேர் போடுகிறார், दुल्हन बोलकर नाम रखा है, மந்தைன்னு பேர் போடுகிறார், भेड़शाला बोलकर नाम रखा है, பண்ணை வயல்காடுன்னு சொல்லுகிறார், कई प्रकार की वाटिका भी कहता है, நகரம் என்று சொல்லுகிறார், नगर कहता है, அவருடைய வீடு என்று சொல்லுகிறார், अपना घर कहता है, அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், उसका भवन कहता है, அவருடைய மாளிகை என்று சொல்லுகிறார். उसका महल कहता है। இப்படி பல்வேறு விதமான பெயர்களுக்கு ஏற்றபடி சபையை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ऐसे कई प्रकार के नाम से अपनी कलीसिया को बढ़ा रहा है, அவரே அஸ்திவாரப்படுத்தி वही अपना नींव डाल के, அவரே கட்டி எழுப்பி वही बनाकर, அவரே பூர்ணப்படுத்துகிறார். वही उसे सिद्ध करता है। இப்படி ஒரு சபையை ஆண்டவர் இயேசு கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ऐसी एक कलीसिया यीशु बना रहा है, அந்த சபைக்குள்ளதான் கர்த்தர் நம்மையும் கொண்டாந்து இணைச்சிரு. उसी कलीसिया के अंदर परमेश्वर हमें भी जोड़ दिया है। தேவனே ரட்சித்து அவருடைய சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். परमेश्वर ये उद्धार करके कलीसिया में ले आया है। அப்ப இந்த சபை என்று சொல்லுகிறது நாம மட்டுமல்ல, ये कलीसिया केवल हम नहीं, சர்வதேசத்திலும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. सारे देश के लोगों को जुड़ाया गया है। அந்த சபை மொழிகளை கடந்தது, वो भाषा के अपार है, அது தேச உணர்வுகளை கடந்தது, वो देश के अपार है, அதாவது ஜாதி உணர்வுகளை கடந்தது, वो जाति के भेदभाव के अपार है, இந்த உலக கலாச்சாரம் பண்பாடுகளை கடந்தது. इस दुनिया की रीति रिवाज के अपार है। அதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தப்படுகிற சபை. वही कलीसिया हमें पवित्रता में ले जाता है। இது இன்டர்நேஷனல் சர்ச், वही है अंतरराष्ट्रीय कलीसिया। அகில உலகத்திலும் மொழிகளை கடந்த ஒரு சபையை கர்த்தர் இயேசு கட்டுகிறார். परमेश्वर पूरे विश्व भर ये कलीसिया को भाषा के अपार होकर बनाता இங்கே है। மொழி வெறி பிடித்தவர்களுக்கு இடமில்லை. वहाँ पर कोई
भाषा का अंतर नहीं மத है, வெறி பிடித்தவர்களுக்கு இடமில்லை, वहाँ पर कोई प्रकार की धार्मिक लोगों को அரசியல் வெறி भविष्य नहीं, பிடித்தவர்களுக்கு அங்கே இடமில்லை, वहाँ राजनीति लोगों का जगह नहीं है, ஜாதி வெறி பிடித்தவர்களுக்கு அங்கே இடமில்லை. जो जात का भेदभाव करने वालों का अंदर जगह नहीं है, இந்த உலகத்தினுடைய கலாச்சார பண்பாடோடு ஒத்து போகிறவர்களுக்கு அங்கே இடமில்லை. जो कोई इस दुनिया की रीति रिवाज में मिले जुले हैं उनका कोई भागी नहीं है। அவர் கட்டுகிற சபைக்கு ஒரு புது பண்பாடு கலாச்சாரம் வச்சிருக்கு. उसके अंदर जो कलीसिया बनाया जाता है वहाँ पर नया रीति रिवाज होती है, அங்கே எல்லா ஜாதிகளும் ஒரே ஜாதி தான், ஜாதியே கிடையாது. वहाँ पर सारे जाति के लोग एक ही जात होते हैं, எல்லாரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். सबको परमेश्वर अपना संतान बनाता है, தேவன் எல்லா ஜாதிகளுக்கும் சொந்தக்காரர். परमेश्वर सब जातियों का हकदार है, அவருடைய சபையும் எல்லா ஜாதிக்கும் சொந்தக்காரர். उसकी कलीसिया में सब लोग सब जाति के लोग आ सकते हैं, மனுஷன் கட்டுற சபையில ஜாதி இருக்கும், लेकिन इंसान जो बनाता है उस कलीसिया में जाति होती உலகம் है, இருக்கும், दुनिया होती है, உலக பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இருக்கும். संसार की कलाचार होती है, அங்கே எல்லா விதமான உணர்வுகளும் பிரதிபலிக்கும். वहाँ पर सब प्रकार की विवेकता और भावनाएं होती ஆனால் हैं, ஆண்டவர் இயேசு கட்டுகிற சபையில் लेकिन परमेश्वर यीशु मसीह जो कलीसिया बनाता है அவருடைய உணர்வுகள் மட்டுமே பிரதிபலிக்கும். उसमें केवल यीशु मसीह की भावनाएं ही जुड़े रहते हैं, அதுதான் கரை இல்லாத சபை, वही उसमें कोई प्रकार की कलंक அதுதான் திரை नहीं, இல்லாத சபை, उसमें कोई झुर्री அதுதான் नहीं, பிழை இல்லாத சபை, उसमें कोई ढाग नहीं, அதுதான் பரிசுத்தம் நிறைந்த சபை, वही पवित्र भरा हुआ कलीसिया, அதுதான் மகிமை மேல் மகிமை அடைந்து போகிற சபை. वही महिमा में महिमा पाने वाली कलीसिया। இந்த சபையை பற்றி தான் இயேசு தீர்க்கதரிசியாக इसी சொன்னார், कलीसिया के द्वारा यीशु இந்த मसीह ने கல்லின் மேல் என் कहा, சபையை கட்டுவேன், इस चट्टान पर मैं अपनी भवन बनाऊंगा, நான் கட்டுவேன், मैं बनाऊंगा, அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. उससे अदलों के फाटक प्रबल न हो पाएंगे। அந்த சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, उस कलीसिया का सिर यीशु मसीह है, அதுல பாதாளத்தின் ஆவிகள் உள்ள வர முடியாது. उसमें अदलों के फाटक प्रबल न हो पाएंगे, மனுஷன் கட்டுற சபையில பாதாளத்தின் ஆவிகள் வந்துடும், लेकिन इंसान जो कलीसिया बनाता है उसमें अदलों की फाटक होती है, பில்லி சூனி ஆவி வந்துடும், कोई वहां पर जादू टोना की आत्मा होती பேய் है, பிசாசுகள் உள்ள வந்து, वहां पर शैतान और भूत आ जाता है, விக்கிரக ஆவிகள் உள்ள வந்து, मूर्ति पूजा की आत्मा आती है, இந்த உலகத்தினுடைய கலாச்சார ஆவிகள் எல்லாம் உள்ள வந்து, इस दुनिया की सारी कलाचार रीति रिवाज की आत्मा आ जाती है, அந்த மொழி உணர்வு ஜாதி உணர்வு எல்லாம் உள்ள வந்து, सारे जाति की भेदभाव करने वाले लोग वहां पर आ जाते அது हैं, மனிதன் கட்டுகிற சபை. वो मनुष्य के द्वारा बनाए जाने वाली ஆனால் இயேசு कलीसिया, கட்டுகிற சபையில அதுக்கு இடமே लेकिन இல்லை. यीशु मसीह जो कलीसिया बनाता है उसमें उसका कोई जगह नहीं, அகில உலகத்திலும் அந்த சபையை தேவன் கட்டி वो எழுப்பி வருகிறார். सारे विश्व भर वो कलीसिया बनाया जाता है। அப்ப செய்வன பிசாசு என் சபைக்குள்ள வருது, क्यों जादू टोना किए हुए लोग பில்லி कलीसिया சூனி में आते ஆவி हैं, உள்ள எப்படி வருது, क्यों भावी कहने वाले कलीसिया में आते हैं, எப்படி ஒரு மந்திரவாதி வைக்கிற மந்திரவாதம் உள்ள வருது. कैसा एक जादूगर के द्वारा किया जाने वाला जादू कलीसिया में அப்ப आता நான் है। கத்தர் கட்டுகிற சபையில நாம அங்க வைத்தால் परमेश्वर ने बनाया हुआ कलीसिया में हमें रखा है, இந்த ஆவிகளுக்கு இடமில்லை. इस आत्मा का कोई मौका नहीं, ஏன்னா கத்தர் கட்டுகிற சபைக்கு கத்தர் தான் தலைவர். क्योंकि परमेश्वर जो कलीसिया बनाता है उसका सिर परमेश्वर ही है, அவருடைய சபைக்கு இன்னொரு பேர் போட்டிருக்கிறார், சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். उसका कलीसिया का और एक नाम है मसीह का शरीर, சரீரமாகிய சபை. शरीर मसीह का शरीर। அப்ப அவருடைய உடலை பேய் பிசாசு தொட முடியாது பாருங்க. यदि मसीह हो तो कोई भूत भूत और बिल्कुल शैतान ताक कुछ मुड़ियादे। नहीं कर पाएगा, அவருடைய சரீரத்தை பில்லி சுனி தாக்குமா? उसके शरीर को क्या जादू टोना प्रबल कर पाएगा? அப்ப அவர் கட்டுகிற சபைக்கு அவர் போட்ட பேரு என்னுடைய சரீரம் சொல்றேன். उसके द्वारा बनाए गए कलीसिया को मेरा शरीर कहता है। நம்முடைய சபை கத்தர் கட்டுகிற சபை. हमारा कलीसिया परमेश्वर के द्वारा बनाया जा रहा அதை है, பேய் பிசாசு தொட முடியாது, उसमें कोई भूत या शैतान छू नहीं பில்லி सकेगा, சூனியங்கள் தொட முடியாது, कोई जादू टोना छू नहीं மந்திரவாதங்கள் सकेगा, தொட முடியாது. कोई जादूगर की जादू नहीं चलेगा। இந்த உலகத்துல இந்த அந்தந்த கிராமங்களையும் பட்டணங்களையும் காக்கிற அந்த குலதெய்வம் எல்லாம் தொட முடியாது. इस दुनिया में शहर और गांव में जो कुलदेव होती है वो कोई छू नहीं सकेगी, காவல் தெய்வம் சொல்லுவாங்க, அதுவும் தொட முடியாது. रक्षक करने वाला देव कहते हैं वो भी छू नहीं सकेगा। முழுக்க முழுக்க செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். पूरी तरह से रक्षक और पूरी तरह से सुरक्षित रखने वाला परमेश्वर केवल यीशु मसीह है, அவருடைய சபைக்கு அவர்தான் தலைவர், उसकी कलीसिया का सिर केवल यीशु मसीह அவர்தான் है, ஃபவுண்டர். वही नींव है, அவர் கட்டுகிற சபையானது वो उसका द्वारा बनाया जाने वाला कलीसिया அவரால் போஷிக்கப்படுகிறது, उसके द्वारा खिलाया जाता है, அவரால் உடுத்தி வைக்கப்படுகிறது, उसके द्वारा पहनाया जाता है, அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது, उसकी सम्मति देता है, அவருடைய ஆவியானவரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. पवित्र आत्मा जी के द्वारा चलाया जाता है। இதெல்லாம் எதுக்கு அதை செய்யற? ये सब क्यों करता है? மர்வமாகணும். रूपांतर होने के लिए, செத்துட்டோம்னா முதலாம் உயிர்த்தெழுதல்ல எந்திரிச்சிரு. मरने के बाद पहले पुनरुत्थान में जी उठना है। சபையானது அந்த பார்வையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. कलीसिया उसी नजर से जीना है, குருட்டு சபையா இருக்கக்கூடாது.
अंधा बना हुआ कलीसिया नहीं बना है, தூரப்பார்வை உள்ள சபையாக இருக்க வேண்டும். दूर नजर होना है कलीसिया के लोगों में. அது கர்த்தர் கட்டுகிற சபையிலே அந்த பார்வை உள்ளவர்களாக वो இருப்பார். परमेश्वर के बनाया हुआ कलीसिया में रहने वाले लोगों को वो नजर होगी. ஆகவே ஆண்டவர் கரைதறி இல்லாத சபையை கட்டுகிறார். इसलिए परमेश्वर बिना कोई कलंक झुर्री और ढाग के बनाता है. அப்ப கரை வருகிறது, वहां पर डाग आएगी, திரை வருகிறது, झुर्री आएगी, பிழை வருகிறது. कलंक लगेगी. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? तब परमेश्वर क्या करेगा? கழுவுகிறார், उसे धोता है, சுத்தமாக்குகிறார். शुद्ध करता है. டெய்லி நம்ம குளிக்கிறோமா இல்லையா? रोज हम नहाते हैं ना, சாப்பிட்ட தட்டு டம்ளர்லாம் கழுவுறோமா இல்லையா? रोज खाया हुआ प्लेट ग्लास धोते हैं ना. நாம உடுத்துற துணியெல்லாம் துவைச்சு உடுத்துறோமா இல்லையா? हम கழுவி हम जो भी पहनते हैं ये कपड़ा धोते हैं या नहीं? நாம இருக்கிற வீடெல்லாம் கழுவுறோமா இல்லையா? जो रहते हैं वो घर साफ करते हैं या नहीं? அப்ப நாமளே குடி இருந்தாலும் திரும்ப திரும்ப கழுவுகிறோம். भले हम ही रहते हैं लेकिन फिर से धोते क्यों हैं? தினம் குளிக்கிறோம். रोज क्यों नहाते हैं? இது போல इसी तरह நம்ம சரீரத்தை நாம கழுவுறது போல हमारे शरीर को हम जैसा धोते हैं, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையாகிய சரீரத்தை वैसा ही हमारा परमेश्वर अपना शरीर रूपी कलीसिया को அவரும் கழுவுகிறார். वो भी धोता है. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். उसे जान लेना है. நாம நல்ல சுத்தமா இருந்தாலும் भले हम साफ सुथरा रहे, நம்முடைய சரீரத்தின் இயல்பு வேர்த்து நாரத்தாஞ்சி. हमारा शरीर में पसीना निकल कर दुर्गंध होती है, குளிக்கிறோம் பத்தியில, फिर भी नहाते हैं. அதுக்கு எவ்வளவு வாசனை சோப்புகள் எல்லாம் போடுறோம். उसको कितना साबुन लगाते हैं, அப்போ தலைமுடிக்கு ஷாம்பு போடுறோம், உடம்புக்கு சோப்பு போடுறோம். सिर का बाल के लिए शैम्पू लगाते हैं, शरीर में साबुन लगाते हैं. அந்த காலத்தில் சீயக்காயின்னு ஒன்று போடுவாங்க. उन दिनों में शिकाकाय लगाते थे. எப்படியாவது சுத்தப்படுத்தணும் பாருங்க. किसी भी तरह शुद्ध करना है. நம்ம உடுத்துற துணியில் அழுக்கு இருந்துச்சுன்னா சோப்பு போடுவோம். यदि हम जो पहनते हैं ये कपड़े में कोई मैला लगा हो तो तुरंत साबुन लगा के धोते हैं. சிலது கரையாக இருந்துக்கிட்டு போகாது. कुछ कपड़े में दाग लग जाए அப்போ அதுக்கு என்ன போட்டால் போகுமோ அதை போட்டு தேய்க்கிறது. तो उसके लिए क्या दाग निकलने के लिए क्या लगेगा वो डालकर धोते हैं. அப்போ துணியை கழுவுறதுக்கு சில ஐட்டங்களை வச்சு கழுவுறோம் பார்த்துங்களா. कपड़ा धोने के लिए भी बहुत सारी चीजें उपयोग करते हैं. அந்த கரை நீங்குவதற்காக நாம் அதை சுத்தப்படுத்துவோம். वो दाग निकलने के लिए बहुत सारी वस्तु का उपयोग करते हैं. அப்போ நம்ம உடுத்துற துணியை கழுவத்தானே செய்கிறோம். हम जो पहनते हैं ये कपड़ा धोते हैं कि नहीं? நம்ம உடம்ப கழுவத்தானே செய்கிறோம். शरीर धोते हैं या नहीं? அப்போ கழுவி கழுவி தான் அந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கு. धो के ही इस पृथ्वी में जी रहे हैं. போல ஆண்டவர் இயேசு தம்முடைய சரீரமாகிய சபையை கழுவுகிறார். उसी तरह हमारा परमेश्वर यीशु मसीह भी अपने शरीर रूपी कलीसिया को धोता है. அப்போ கழுவும் பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கணும்ல. उसे धोते समय हम भी तो समर्पण करना है. சில ஆளுகளை குளிடானா குளிக்க மாட்டேங்கிறேன். कुछ लोग को यदि नहा बोलेंगे तो भी नहाते नहीं है. என்ன தேய்டா தேய்க்க மாட்டேங்க. बाल में तेल लगा बोलने पर भी तेल नहीं लगाते हैं. சோப்பு தேய்ச்சி குளி. साबुन में घसकर नहा. சிலர் சோப்பே தேய்க்க மாட்டேங்க. कुछ लोग साबुन ही नहीं डालते हैं, தண்ணி அள்ளி அள்ளி ஊத்திட்டு ஓடி போயிடும். सिर्फ पानी में से नहा कर निकल जाते हैं. சிலர் அந்த தண்ணி ஊத்த மாட்டேங்கிறான். कुछ लोग तो पानी भी उपयोग नहीं करते हैं, நாரி பீத்துறான். बहुत ही दुर्गंध फैलाते हैं. ஆண்டவரே கழுவுகிறார். लेकिन परमेश्वर हर एक को धोता है. அவருடைய சபை என்ற சரீரத்தை கழுவுகிறார். उसकी शरीर रूपी कलीसिया को धोता है. ஒவ்வொரு அவயவங்களை கழுவுகிறார். हर एक शरीर के अवयव को धोता है. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் तुम ही मसीह के शरीर हो தனியே அவயவங்கள் ஆயும் और இருக்கிறீர்கள். उसके अलग अलग शरीर के अंग हो. அப்ப பரலோகத்தின் தேவன் அந்த கழுவுகிற வேலையை செய்யும் போது, स्वर्ग के परमेश्वर जब धोने का काम करता है, சுத்திகரிக்கிற வேலையை செய்யும் பொழுது जब शुद्ध करने का काम करता है நாம ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. तो हम अपने आप को समर्पण करना है. அந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கழுவிடணும். उसी समय अपने आप को समर्पण करके धो लेना चाहिए. நம்முடைய மனசை கழுவணும். हमारे मन को धोना है. மனசுல வேண்டாத எண்ணங்கள் வந்து உட்கார்ந்து, मन में सारे व्यर्थ विचार आकर बैठ जाता है. அசுத்தமானவைகள், अशुद्ध बातें, ஆபாசமானவைகள், जो भी अभिलाषा भरी बातें, மனுஷ தீர்மானங்கள், हमारे मन की निर्णय, மனுஷ சிந்தைகள், मन इंसान की विचार, மாம்ச சிந்தைகள், शारीरिक विचार, எல்லாம் மனசை கழுவணும். इसलिए मन को धोना ஆண்டவரே है. கழுவு. हे परमेश्वर मेरे मन को धो.
மனசை சுத்தமாக்கும் ஐயா. मेरे मन को दो दे प्रभु। அடிக்கடி பொல்லாத எண்ணங்கள் வருது, हमेशा बुरा विचार उठता है, அடிக்கடி இந்த உலக ஆசைகள் வருகிறது. हमेशा ये दुनिया की अभिलाषा मुझे घेर ले रहा है, ஆண்டவரே, அது வரவே கூடாது. वो नहीं आना चाहिए। ஆண்டவரே, கழுவுங்க. हे परमेश्वर मेरे मन को दो दे। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். सारे पापों से हमें शुद्ध कर देता है। ஆண்டவரே, வேதத்துல வாசிக்கிறேனே, हे परमेश्वर मैं पवित्र शास्त्र में पढ़ता हूँ, அடிக்கடி ஊழியக்காரங்க சொல்றாங்களே, हमेशा सेवक लोग भी कहते हैं அந்த ரத்தத்தினாலே மனசை கழுவு. उस लहू से मेरे मन को धो दे। அப்ப மனசாட்சியை சுத்த மனசாட்சி ஆக்குவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். हमारे मन को सच्चा विवेक बनाना वो परमेश्वर का मसीह का लहू। 1 யோவான் 1:7 இப்படி வாசிக்கிறோம். पहले यूहन्ना 1:7 में पढ़ते हैं, எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். इब्रानियों 9:14 में पढ़ते हैं। இந்த வசனங்கள்லாம் எதை காண்பிக்கிறது? ये सारा वचन क्या दर्शाता है? நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்குவதை பற்றி பேசுகிறது. हमारा विवेक को सच्चा या शुद्ध करने के विषय बताता है। தினம் தண்ணியை ஊத்தி சரீரத்தை கழுவுறது போல जैसे प्रतिदिन पानी डालकर शरीर को साफ करते हैं, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் வரை इस दुनिया में समाप्त होने तक மனசாட்சியை சுத்தமாக்கிக் கொண்டே இரு. हमारा विवेक भी शुद्ध होते रहना है। ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து परमेश्वर के चरण स्थान में ஆண்டவரே बैठकर கழுவு, ஆண்டவரே हे கழுவு. प्रभु जी मुझे दो दे दो दे दो दे। ஏசுனாரு பூமியில விட்டு எடுபடு வரைக்கும் அழுதுறதே ஜெபம் பண்ணாராம். यीशु मसीह जब तक इस पृथ्वी से उठा नहीं ली गया तब तक रो रो के प्रार्थना किया। எதுக்கு அவர் அழுகணும்? क्यों यीशु मसीह क्यों रोना है? நம்மள மாதிரி அவருக்கு பாவ சிந்தை வர போறது இல்ல. हमारे समान वो तो पाप का विचार नहीं आता था उसे, அவருடைய சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யறது இல்ல. उसके शरीर में तो बिल्कुल पाप नहीं था, ஆனாலும் அழுதுருக்க. फिर भी रोता था। எப்பெல்லாம் தேவசமுத்து போனாரோ, जब भी वो परमेश्वर के सम्मुख में जाता था, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க முழங்கால் போட்டார், जब भी प्रार्थना करने के लिए घुटना टेकता था, அப்பெல்லாம் அழுது ஜெபம் பண்ணி तब 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 रो रो कर प्रार्थना करता था। வாழ்நாள் எல்லாம் அழுதுருக்காரியா. जिंदगी भर वो रोया। ஏசுனாரே கண்ணீர் சிந்தி यीशु मसीह रो रो कर அழுது ஜெபம் பண்ணி இருப்பாரானால், यदि यीशु मसीह खुद ही रो रो कर प्रार्थना किया होगा நீங்களே நானும் எவ்வளவு கண்ணீர் வடிக்கணும், तो आप और मैं कितना रोना चाहिए, எவ்வளவு அழுதா பாவம் தீரும். कितना आंसू बहाने पर हमारे पाप से निवृत्त पाएंगे, நம்முடைய துர்மனசாட்சி நல்ல மனசாட்சியா மாறும். हमारा विवेक जो बुरा है वो अच्छा बनेगा। இப்ரேயர் 5:7 அவர் அழுததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. इब्रानियों 5:7 में उसका रोया उसके विषय बताया அவர் गया है। மாம்சத்தில் இருந்த நாட்களில் वो जब शारीरिक था उन दिनों में பலத்த சத்தத்தோடும் भयंकर आवाज के साथ கண்ணீரோடும் आंसुओं के साथ வேண்டுதல் பண்ணினார், विनती किया விண்ணப்பம் பண்ணினார். विनती किया। அவர் மாம்சத்தில் இருந்த காலமெல்லாம் वो जब तक शरीर में था கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்கார். तब तक आंसू बहाकर प्रार्थना किया, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கார். आवाज उठाकर प्रार्थना किया। அவரே மாம்சத்துல வந்ததுனால அப்படி அழுகணும் ஜெபிக்கணும் இருக்க. वो खुद ही शारीरिक में आने के बाद रो रो कर प्रार्थना करना था। முழுக்க முழுக்க மாம்சத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் அழ வேண்டாமா? लेकिन आप और मैं जो पूरी तरह से शरीर में जन्मे हुए हैं हम नहीं रोना है क्या? இந்த உலக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. इस दुनिया का विचार हमेशा உலகத்தின் हमारे मन में ஆசைகள் आता வந்து கொண்டிருக்கிறது. है। इस दुनिया की अभिलाषा हमेशा हमारे அந்த मन में आता மாம்சத்தின் रहता மேலே है। ஆசை இச்சைகள் வருகிறது. शरीर की अभिलाषा और इच्छा हमेशा हमारे मन में அந்த आते रहता லௌகிக है। இச்சை வந்து கொண்டிருக்கிறது. इस दुनिया की आशा हमारे मन को घेरता அது है। எண்ணங்களாக நினைவுகளாக வருகிறது. ये सारा विचार हमारे मन में उठते रहता है। அதெல்லாம் மனசை விட்டு நீங்கணும் முத்திலா. इन सबको हमारे मन से दूर करना है, அப்ப கழுவணும். धोना है। யார் கழுவுவா? कौन धोएगा? என்ன தண்ணியா ஊத்தி கழுவுறதுக்கு? क्या पानी डाल के थोड़ी धोएंगे? சிலுவையில் சிந்திய பரிசுத்த ரத்தம், मसीह क्रूस पर बहाया हुआ शुद्ध கல்வாரி लहू। சிலுவையில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுது कलवरी क्रूस पर जब मेमना मारा गया அந்த சிலுவையிலே வடிந்தோடியதே उस क्रूस पर लहू बहा। அந்த ரத்தம் தான் உன் மனசாட்சியை கழுவ முடியும். कोई लहू जो आपको और मेरे मन को शुद्ध कर सकता है। அதனால தான் இந்த இந்தியாவுக்கு பேசுகிறோம். इसलिए इस भारत देश के लिए बातें करते எம்மதமும் हैं। எங்களுக்கு சம்மதம் அல்ல. कोई भी धर्म हमारा नहीं இயேசு है, மட்டும்தான் சம்மதம். केवल यीशु मसीह ही ஏன்னா हमारा அவர் है। மாத்திரமே சிலுவையில் அடிக்கப்பட்டவர். केवल वो खुद ही அவர் केवल மாத்திரமே ரத்தம் சிந்தினவர். वो केवल क्रूस पर लहू அவர் बहाया மாத்திரமே है। மனிதனுடைய वो பாவங்களுக்கு வர வேண்டிய केवल தண்டனை मनुष्य के ஏற்றுக்கொண்டார். पापों का अपराध को उठा लिया है। உனக்கும் எனக்கும் செய்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் சுமந்தார். तेरे और मेरे मुझ पर आना चाह जो अपराध का दंड वो खुद सह लिया। அதனால தான் நாங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்ல அகில உலகத்துக்கும் பேசுகிறோம். इसलिए हम विश्व भर में ये बातें बताते தேவன் हैं। நம்முடைய குமாரனை परमेश्वर अपने पुत्र को சர்வலோகத்தின் இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி सारे जगत के लिए उद्धारक बनकर भेजा है। நாங்கள் அதை ருசித்து சாட்சி கொடுக்கிறோம். हम उसे छटकर देखे हैं इसलिए कहते हैं। அறிவுல சொல்லல, हम समझ में नहीं बोल படிச்சிட்டு रहे சொல்லல. हैं, पढ़ने से नहीं बोल रहे हैं।
நாங்கள் அவரை கண்டு சாட்சிடுவோம். हमने उसे देखकर गवाही दिया है, எங்கள் கண்களினாலே கண்டவர், हमने अपने आंखों से उन्हें देखा है, நாங்கள் நோக்கி பார்த்தவர், हमने देखा है, எங்கள் கைகளினாலே தொட்டு உணரப்பட்டவர், हम अपने हाथों से उसे स्पर्श किए हैं, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் சாட்சி கொடுத்து उसी கொண்டிருக்கிறோம். जीवन के वचन के प्रति हम गवाह दे रहे हैं. அதனால எம்மதம் ஜம்மதம் இல்லலே, इसलिए कैसा भी रहना இயேசு नहीं, மட்டும்தானே எங்களுக்கு ஜம்மதம். केवल यीशु ही हमारा है, என்ன அவர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிச்சிருக்கோம். क्योंकि हमने चटकर देखा है कि यीशु அவர்தான் बड़ा மெய் है. தெய்வங்கிறத நாங்கள் वही ருசிச்சிருக்கோம். सच्चा परमेश्वर, इसे हमने चटकर देखा है. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. यहोवा भला है, इसे चटकर देखो. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उस पर भरोसा रखने वाला व्यक्ति धन्य है. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग அவரால கழுவப்படனியா, उसके द्वारा धोया जाना है. உன் மனசை தினமும் கழுவணும், आप अपने मन को प्रतिदिन दो, அழுது அழுது கழுவணும். रो रो के दो. இயேசுனார் மாம்சத்தின் நாளெல்லாம் அழுதாரு, जब तक यीशु मसीह इस दुनिया में था तब तक रोया, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாரு, आवाज उठाकर प्रार्थना किया, வாழ்நாளெல்லாம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கு. जिंदगी भर चिल्ला चिल्ला कर प्रार्थना किया. நீங்களே நானும் புத்த புரான் மாதிரி உட்கார்ந்திருந்தா எப்படி? आप और मैं यदि चुपचाप बैठे रहेंगे तो कैसा चलेगा? புத்தம் சரணம் கச்சாமி இப்படி புத்த புரான் மாதிரி ரொம்ப சைலண்டா உட்கார்ந்திருந்தா எப்படி? ये बौद्ध जैसे यदि शांत होकर बैठे रहेंगे तो कैसे चलेगा? எபிரேயர் 5:7 வாசிங்க. इब्रानियों 5:7 को पढ़िए. நான் வசனத்தை வாசிக்க சொன்னா நேரம் போயிருமேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். जैसे वचन समय जाएगा बोलकर मैं जल्दी से बता रहा हूँ. சரி, அவர் வாழ்நாளெல்லாம் அழுதுருக்காரு, वो अपनी जिंदगी भर रोया है, ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. उसको भी कोई समस्या था. தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, अपनी मृत्यु से बचाने वाले परमेश्वर की ओर देखकर அவருக்கு மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், उसको मृत्यु से बचाया जाना है. அதுக்காக அழுதுருக்காரு, வாழ்நாளெல்லாம் அழுதுருக்காரு. इसलिए यीशु जिंदगी भर रोया. நமக்கு பாவம் போறதுக்காக முதல்ல அழுகணும்ல. हम तो पाप से छुटकारा पाने के लिए रोना है, நம்முடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக்குவதற்கு அழ வேண்டாமா? हमारे मन को शुद्ध करने के लिए रोना है. மனசாட்சி சுத்த மனசாட்சியை பெறுகிற இடம் கல்வாரி சிலுவை. हमारा विवेक को शुद्ध करने का स्थान कलवरी क्रूस है. அவருடைய ரத்தத்தினால தான் நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாகும். उसी के लहू के द्वारा हमारा विवेक शुद्ध होता है. மனசாட்சியை சுத்தப்படுத்த வேண்டும். हमारा मन को शुद्ध करना है. அவர் வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்று குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. उसके आते समय हमारा प्राण आत्मा शरीर तीनों निर्दोष होना है. அப்ப இந்த சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டே இருக்கணும் பாருங்க. ये शरीर में हमेशा पवित्र आत्मा जी उतरते रहना है. அப்ப ஆவியானவர் இறங்குகிறார், நிரப்புகிறார். पवित्र आत्मा जी उतरता है, बढ़ता है, அது போதாது, उतना काफी नहीं है. அந்த ஆவியின் மூலமாக சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட வேண்டும். उस पवित्र आत्मा जी के द्वारा हमारे शरीर के काम नष्ट किए जाना है. மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் அபிஷேகம் தருகிறார். शारीरिक क्रियाओं को नष्ट करने के लिए परमेश्वर अभिषेक देता है. அப்ப இந்த மாம்சத்தில் எழும்புகிற எல்லா ஆசைகளை இச்சைகளை तब इस शरीर में उठने वाली सारी अभिलाषाएं और आशाएं, அழிக்கும் கூடிய வல்லமை பொருந்தியவர் பரிசுத்த ஆவியார். इन इच्छाओं को नष्ट करने का एक अधिकार हमें मिलता है. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது पवित्र आत्मा जी के द्वारा जब भरे जाते हैं, ஆவியானவர் அந்த சரீரத்தின்குள்ளே இருக்கிறதான அந்த மாம்ச கிரியைகளை அழிப்பார். पवित्र आत्मा जी शरीर के कामों को नष्ट कर देता है. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். यदि शरीर के कामों को नष्ट करोगे तो जिंदा रहोगे. மாம்சத்தின்படியே நாம வாழ்ந்துகிட்டு இருந்தால் यदि हम शारीरिक के अनुसार ही जीते रहेंगे நமக்கு ஆவிக்குரிய ஆத்மீக மரணம் வந்துரும். तो हमारे आत्मा में मृत्यु हो जाएगी. அப்படின்னா என்ன? தேவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாம போயிடும். इसका मतलब परमेश्वर और हमारे बीच में कोई प्रकार का संबंध न होगा. அதத்தான் அங்க சொல்லி இருக்கு. उसे ही वहां पर लिखा गया है. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். यदि शारीरिक तौर से रहोगे तो मर जाओगे. ஆவியானவர் நடத்திப்பின்படி பிழைத்தால் पवित्र आत्मा जी के द्वारा चलाए जाओगे. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டே शरीर के
काम नष्ट किए जाएंगे। அப்ப பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி நிரம்பி வரும்போது पवित्र आत्मा जी जब आपको भरते रहेगा, இந்த சரீரத்தில் எழும்புகிற எல்லா உணர்ச்சிகளையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டே வருவார். शरीर में उठने वाली सारी भावनाओं को परमेश्वर धीरे धीरे அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் அழிக்கப்படும். जो भी बातें परमेश्वर को प्रिय नहीं है वो सारे नष्ट किए மாம்சத்தின் जाएंगे। கிரியைகள் அழிக்கப்படும். शारीरिक काम नष्ट किए जाएंगे। எல்லா ஆவிக்குரிய உணர்வு ஆவிக்குரிய உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும். सारे आत्मिक भावनाएं आत्मिक विचार ऊपर रहेंगे। அப்போ மாம்சத்திலே வந்து பரிசுத்தம் உண்டாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். शरीर में पवित्र करने वाला हमारा पवित्र आत्मा जी। அப்ப மனசாட்சியை சுத்தப்படுத்துவதற்கு தான் தேவன் ரத்தம் சிந்தினார். विवेकता में हमें शुद्ध करने के लिए, मन में शुद्ध करने के लिए मसीह ने क्रूस में लहू बहाया। அழுது ஜெபம் பண்ணி நம்மை கழுவிக்கிட்டே போகணும். रो रो के प्रार्थना करने के द्वारा अपने आप को धो लेना है। அப்ப மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சுக்கிட்டே போகணும். शारीरिक कामों को नष्ट करते जाना है। அப்படின்னா பரிசுத்த ஆவி நிரம்பிட்டே இருக்கணும். इसका मतलब पवित्र आत्मा में भरते रहना है। அப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பி வரும்போது पवित्र आत्मा जी में भरते भरते எனக்கு பின் ஒருவர் வருகிறார். मेरा पीछे से एक आ அவர் रहा என்னிலும் है, மேல்பெரியவர். वो मुझसे बढ़कर है। அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். वो पवित्र आत्मा से तुमको भर देगा அக்னியினாலே நிரப்புவார். और अग्नि से भी भर देगा। நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் हमारे अंदर की पवित्र आत्मा சுட்டெரிப்பின் அக்னியாக மாறுவார். वो जलाने वाले एक आग के समान, भस्म करा देने वाले आग के சரீரத்தில் எழும்புகிற समान எல்லா மாம்சிக இச்சைகளை எல்லாம் அழிப்பார். आपके शरीर में उठने वाली सारी अभिलाषाओं को नष्ट कर அந்த மாம்சிக देगा। உணர்ச்சிகளை எல்லாம் அழிப்பார். शारीरिक भावनाओं को नष्ट कर देगा। பரிசுத்த ஆவியில நிரம்பி வரும்போது पवित्र आत्मा में भरते 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 அடுத்து சொல்லி அழுதுகிட்டே இருக்கணும். हमेशा परमेश्वर से आंदोरे, बोल बोल कर निरपराध रोते बोला रहना दुपा। है। हे परमेश्वर, भरने से नहीं, அந்த ஆவியானவர் எனக்கு சுட்டெரிப்பின் அக்னியாய் மாறணும். पवित्र आत्मा जी मुझे भस्म कर दे। என் மாம்சத்தில் எழும்புகிற ஆசை இச்சைகளை அழிக்கணும். मेरे शरीर में उठने वाली सारी इच्छा और अभिलाषा नष्ट हो அந்த जाने பொல்லாத दो இச்சை உணர்வுகளை அழிக்கணும். और इच्छा की भावनाएं नष्ट हो जाए। அந்த ஆவியினாலே மட்டும் அக்னியாய் மாற்றி அபிஷேகம் பண்ணும். वही आत्मा अग्नि के तौर पर उतर कर भस्म कर देगा। அப்ப அக்னி இறங்கணும் பாத்துக்கணும். अग्नि उतरना है। நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அக்னியா மாறணும். हमारे अंदर का पवित्र आत्मा जी आग बनना அந்த है, அளவுக்கு ஆவிக்குள்ளாகணும். उतनी आत्मा में भरना है। சும்மா வழக்கப்படி கை தட்டிட்டு ரெண்டு பாஷை பேசிட்டு போக கூடாது. सिर्फ नाम के लिए ताली बजाना और दो भाषा बोलना नहीं। அப்ப பரிசுத்த ஆவியினாலே நம்மை கழுவுகிறார். पवित्र आत्मा जी के द्वारा हमें धोता है। 1 கொரிந்தியர் 6 9 10 11 வாசிக்கும் போது पहला कोरिन्थियों 6वां अध्याय में पढ़ते हैं, அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள். उसकी आत्मा के द्वारा धोए गए हो, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள். उसके लहू के द्वारा धोए गए हो। அப்ப தேவன் தம்முடைய சபை மக்களை परमेश्वर अपनी कलीसिया के लोगों को கரைகளை நீக்குகிறார். सारा दाग दूर करता கரைகளை है, நீக்குகிறார். सारे कलंक दूर करता விளைகளை है, நீக்குகிறார். सारे दोष को दूर करता है பரிசுத்தமாய் கொண்டே और இருக்கிறார். पवित्र करते रहता है। எபேசியர் 5 26 27 வாசிக்கிறோம். इफिसियों 5वां अध्याय 26 और 27 में पढ़ते हैं, அப்ப சபையை கழுவுகிறார். वो कलीसिया को धोता है, தம்முடைய சரீரத்தை கழுவுவது போல கழுவுகிறார். अपने शरीर को जैसा धोता है वैसी कलीसिया को धोता है। சபை என்பது கிறிஸ்துவினுடைய உடல். कलीसिया मसीह का शरीर है। நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய உடல். हम सब मिलकर मसीह का शरीर है। தனித்தனியா ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறோம். हम सब अलग अलग शरीर के एक अंग हैं। 1 கொரிந்தியர் 12 27 வாசிக்கிறோம். पहले कोरिन्थियों 1:17 में हम पढ़ते हैं, அதே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கழுவுகிறார். वो पवित्र आत्मा जी के द्वारा हमें धोता है, சுத்திகரிக்கிறார். शुद्ध करता है, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவுகிறார், अपने சுத்திகரிக்கிறார். लहू के द्वारा हमें शुद्ध करता है, पवित्र करता है। யாருக்கு செய்கிறார்? किस लिए करता है? கழுவுன்னு உட்கார்ந்து அழுகிறவங்களுக்கு தான் செய்கிறார். जो बैठकर रोते रहेगा कि मुझे दो दे उन्हीं के लिए करेगा। ஆண்டவரே என்னை கழுவு. हे परमेश्वर मुझे दो दे, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே கழுவு. अपनी आत्मा से मुझे दो दे, உம்முடைய ஆவியானவரை அக்னியாய் மாற்றி என்னை கழுவு. अपनी आत्मा जी को अग्नि बनाकर मुझे दो दे। ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை हे கழுவு. परमेश्वर अपने लहू से दो दे। நான் உம்முடைய உடல் அல்லவா? हे प्रभु मैं आपका शरीर हूं ना, உம்முடைய உடல்ல நான் ஒரு உறுப்பு இல்லையா? हे मसीह मैं आपके शरीर का एक अंग हूँ। ஆண்டவரே கழுவுங்கய்யா. हे प्रभु जी मुझे दो दे। அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுதெல்லாம் அழுது ஜெபம் பண்ணிருக்காரு. परमेश्वर यीशु मसीह जब इस दुनिया में था तब रो रो कर प्रार्थना किया, சத்தம் போட்டு ஜெபம் चिल्ला பண்ணிருக்காரு. चिल्ला कर प्रार्थना किया। நீங்கள நான் அந்த பாதையில போறோமா? क्या आप और मैं वो उस रास्ते में चल रहे हैं? நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுற. तुम तो आवाज उठाने को बड़ा शर्मिंदा करते हो, ரொம்ப வெக்கப்படல செய்யற. बहुत शर्मिंदा करते हो। அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? वो क्या सोचेंगे, ये क्या सोचेंगे? ஆண்டவர் கழுவும் போது நீ கழுவி இல்லைன்னு வையி. जब परमेश्वर धोते समय तुम धुले जाओगे, நாரி 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 நாரியே போவ. नहीं तो तुम दुर्गंध होकर गंदगी 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 जमा होकर दुर्गंध फैलाते रहोगे। ஆண்டவர் வந்துட்டார்னா கைவிடப்படுவாய். यदि परमेश्वर आ जाए तो तुम्हारा हाथ छोड़ दिया உனக்கு जाएगा। சாவுன்னு ஒன்று வந்தா நீ பாதாளம் போவ. यदि तुम मर भी जाओगे तो अधोलोक में चले जाओगे। அப்ப ஆண்டவர் கழுவுகிறார். इसलिए परमेश्वर धोता है, அவருடைய சரீரத்தை கழுவுகிறார். आपके शरीर
को धोता உங்க है, சரீரத்தில் உள்ள உறுப்புகளை கழுவுகிறார். शरीर के अंगों को धोता है, அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கழுவுகிறார். पवित्र आत्मा जी के द्वारा रक्तத்தை धोता கொண்டு है, கழுவுகிறார். अपने लहू के द्वारा धोता அவருடைய है, வசனங்களை அனுப்பி, अपने वचन के द्वारा, அவருடைய வார்த்தைகளை அனுப்பி, अपने शब्दों के द्वारा, அவருடைய சத்தத்தை அனுப்பி अपनी आवाज को भेजकर உணர்வு உண்டாக்குகிறார். உணர்வு உண்டாக்குகிறார். वहां पर भावना उत्पन्न करता है, எச்சரிப்பு உண்டாக்குகிறார். वहां पर चेतावनी देता है, போதனை உண்டாக்குகிறார். वहां पर एक अनुग्रह देता है। நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே, आपने जो सुना है उस वचन उपदेश நீங்கள் के கேட்கிற अनुसार, வசனத்தினாலே आपने जो सुना है उस वचन के அவர் द्वारा உணர்வுகளை உண்டாக்கி, वो आपके अंदर भावना எச்சரிப்பை उत्पन्न உண்டாக்கி, करके चेतावनी देकर அறிக்கை செய்ய வைத்து कबूल करके அவருடைய வசனத்தினால கழுவுகிறார். वचन के द्वारा आपको धोता है। இந்த உலகத்தோட நம்ம ஒட்டிட்டு வந்துடுறோம். इस दुनिया में जा जाकर हम गंदगी लगा लगा कर आ जाते हैं, ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். लेकिन परमेश्वर अपना वचन भेजता है। நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. मैं जैसा दुनिया का नहीं हूँ वैसा तुम भी दुनिया के न बनो। உலகத்தின் மக்களை உலகம் சிநேகிக்கும். दुनिया के लोगों से दुनिया प्रेम करेगी। அந்த உலக கலாச்சார பண்பாட்டோட அது ஒத்து போயிடும். इस दुनिया की कलाचार और रीति रिवाज से वे लोग मिल जाएंगे, ஆனா சபை மக்கள் பரலோகத்தோட தான் ஒத்து போவாங்க. लेकिन कलीसिया के लोग केवल स्वर्ग से संबंध रखेंगे। இந்த சபைக்குள்ளே ஒரு புதிய கலாச்சாரம் பண்பாட்டை கர்த்தர் इस வைக்கிறார். कलीसिया में परमेश्वर एक नया रीति रिवाज कलाचार रखा है, ஏன்னா இந்த சபை பரலோகத்துக்குரியது. क्योंकि ये कलीसिया இந்த स्वर्ग का சபைக்கு தலைவர் है। இயேசு கிறிஸ்து. इस कलीसिया का सिर यीशु मसीह है। அவர் காட்டுகிற பாதையை புதிய பாதை. वो जो चलाता है वो रास्ता नया रास्ता है। ஜீவ மார்க்கம் என்று பரிசுத்த பவுல் அங்கே எபிரேய நிருபம் எபிரேயர்ல எழுதுகிறார். इब्रानियों में प्रेरित पौलुस कहता है उसी मार्ग को जीवन का मार्ग कहते हैं। ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினீர் என்று தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता है जीवन का मार्ग तुमने उत्पन्न किया है। அது ஜீவ மார்க்கம். இது जीवन का मार्ग है। அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக கர்த்தர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். अपने शरीर को फाड़ने के द्वारा उसने एक नया और जीवनी मार्ग बना दिया। இந்த எபிரேய நிருபம் ஆக்கியோர் சபைக்கு சொல்லி தருகிறார். इब्रानियों के द्वारा उसे बताता है। அப்ப புதிய ஒரு மார்க்கம், ஒரு ஜீவ மார்க்கம் இந்த சபைக்கு ஒரு பாதை. एक नया जीवन का मार्ग इस कलीसिया के लिए दिया जाता है। இது உலகத்தோட ஒத்து போகாது பார்த்துக்கிடுங்க. ये दुनिया के लोगों के साथ नहीं मिलेंगे। அதனால உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாது. इसलिए दुनिया यदि तुमसे बैर करे तो बिल्कुल अचंबा न करना। இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு அவங்களோட வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு நம்ம இருக்கும்போது, इस दुनिया के साथ मिलकर जब हम काम करते हुए परिवार चलाते रहेंगे, அவங்களுடைய பழக்க வழக்கத்தோடு கலாச்சாரத்தோடு பண்பாடோடு ஒத்து போகலைனா, उनकी रीति रिवाज उनकी कलाचार के साथ हम नहीं रहेंगे, உலகம் உங்களை பகைக்கும். दुनिया आपसे बैर करने लगेगा। நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் உலகத்தார் அல்ல. भले तुम दुनिया में जी रहे हो लेकिन तुम दुनिया के नहीं உலகத்தில் हो। இருந்து நான் உங்களை வேறு பிரித்து எனக்கென்று கொண்டு வந்து விட்டேன். मैंने तुमको दुनिया से अलग करके अपने लिए ले आया हूँ। இஸ்ரேலிய மக்கள் எகிப்திய மக்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள். इजरायली लोग मिस्री लोगों से अलग किए गए हैं। அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் उसी तरह इस दुनिया में भले ही हम जीते இந்த உலக हैं, மக்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். इस दुनिया के लोगों की आदतें से हमें கலாச்சார अलग किया பண்பாடுகளை है। விட்டு பிரித்தெடுக்கிறார். कलाचार और रीति रिवाज से अलग करता இந்த है। சபைக்கென்று ஒரு புதிய கலாச்சாரத்தை வைக்கிறார். कलीसिया के लिए परमेश्वर ने புதிய नया பண்பாட்டை रीति रिवाज வைக்கிறார். रखा है, नया कलाचार இது रखा போற है। பாதை புதிதும் ஜீவனுமான इसका மார்க்கம். मार्ग नया मार्ग और जीवन का मार्ग சங்கீதக்கார है। கண்ணுக்கு அது தெரியுது. उसे भजन संगीता की आंखों में दिखाई புதிய दिया। ஏற்பாட்டு சபை உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே அவன் கண்ணுக்கு தெரியுது. नया मार्ग बनने से पहले ही उसकी नजर में दिखाई दिया। அவன் என்ன சொல்றான்? ये क्या कहता है? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினே. जीवन का मार्ग मुझे बता दे। உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. आपके सम्मुख में परिपूर्ण आनंद है। உலக வாழ்க்கை நித்திய பேரின்பம் இருக்கு. आपके सम्मुख में परिपूर्ण आनंद है। அப்ப உலக மக்கள் அனுபவிக்கிறதெல்லாம் சிற்றின்பம் சிற்றின்பம். दुनिया में जो भी अनुभव कर रहे हैं ये सब अभिलाषा அப்ப है। திருச்சபை மக்கள் அனுபவிக்கிறதெல்லாம் பேரின்பம் பேரின்பம். ये जो भी कलीसिया के लोग अनुभव कर रहे हैं ये सब आनंद और आनंद है। தலையாய் விளங்குகிற கிறிஸ்துவின் சமூகம் சமூகம். ये परमेश्वर की कलीसिया जो सम्मुख है यही सम्मुख है। ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். इसलिए परमेश्वर ने कहा कि मैंने तुमको दुनिया से अलग कर दिया है। நீங்கள் உலகத்தார் அல்ல. तुम दुनिया के नहीं हो। உலகம் தன்னுடைய சிநேகிக்கட்டும். दुनिया अपने लोगों से प्रेम करने दो। நீங்கள் தேவனை சிநேகிப்பதால் तुम परमेश्वर से प्रेम करने से ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். परमेश्वर तुमको पवित्र करता है। உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு इस दुनिया में तुमसे मैंने अलग कर दिया அடுத்த बोलकर வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார், अगला शब्द वो कहता है, பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கு. हे पिता अपने वचन के द्वारा मुझे शुद्ध कर दे। உம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கு. अपने वचन के द्वारा मुझे पवित्र कर दे। அப்ப வசனங்களை கேட்க கேட்கதான் वचन को सुनते सुनते
சத்தியங்களையும் உபதேசங்களையும் கேட்க கேட்கத்தான் सच्चाई और उपदेश को सुनते सुनते நமக்கும் உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு அறுபட்டு பரிசுத்தம் உண்டாகும். हमारे और संसार के बीच में जो संबंध है वो कटकर हम मसीह में हो जाते हैं. அப்ப உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறதான ஒரு வார்த்தை கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. इस दुनिया से अलग किया जाने वाली बातें मसीह का है. வசனம் கேட்டுட்டே இருக்கணும். हमेशा वचन सुनते रहना है. சிலருக்கு கர்த்தருடைய வசனம் நிந்தையா இருக்குது. कुछ लोगों के लिए मसीह का वचन निंदा में लगता है. நான் இவர்களுக்கு மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். मैं इनके हाथों में महत्व भरी बातें लिख कर दिया. அவர்கள் அந்நிய காரியமாகவே எண்ணுகிறார்கள். लेकिन ये तो इसे पराया काम जानते हैं. இந்த உலகம் சொல்லுகிற கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போறான். दुनिया की कहानी की ओर अपने कान लगाते हैं. ராமாயணத்தை சொன்னா கேக்குறான். रामायण कहा तो सुनते हैं, महाभारत सुनते हैं, जो भी कहते हैं सुनते हैं, कुरान कहता है वो सुनते हैं, ब्रह्म कहता है वो सुनते हैं, जो कहता है वो सुनते हैं. दुनिया में जितना धर्म है सबकी बातें सुनते हैं. वह सब मनुष्य की कहानियां हैं. लेकिन तेरे और मेरे हाथ में जो बाइबल है वो स्वर्गीय पवित्र आत्मा जी के द्वारा लिखी गई है, पवित्र मनुष्यों के द्वारा लिखी गई है, पवित्र आत्मा जी के द्वारा भरे हुए लोगों के द्वारा लिखी गई है. परमेश्वर तुझे और मेरे लिए लिख कर दिया है. कोई झूठी कहानी की और अपने कान नहीं लगाना. நீதி போதனைகள் जो धर्म की बातों को सुनते हैं. உலகத்துல சொல்ற நல்ல கருத்துக்களை கேட்கறது இல்லையே சபை. ये दुनिया में कलीसिया जो है अच्छी बातों को सुनते नहीं है. நல்ல கருத்துக்கள் தான் சொல்லுவான். अच्छी बातें ही बताएंगे. எல்லா மதமும் நல்ல கருத்து தான் சொல்றாங்க. सारे धर्म के लोग अच्छी बातें ही बताते हैं. அதுக்காக அத போய் கேட்டிட்டு இருக்க கூடாது. इसलिए उसे जाकर सुनते नहीं रहना है. சத்தியத்தை தான் கேட்கணும். केवल सच्चाई को ही सुनना है. அவருடைய மந்தையாக இந்த சபை இருக்குமானால் उसकी भेड़शाला में यदि ये चरवाहा बना रहेगा, உள்ள இடங்களில் அவர் மேய்த்து उनको परमेश्वर घास भूसा की जगह पर उनको जलाकर அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். वक्त सुखदाई झरने की ओर ले चलता है. God is my shepherd. वही यहोवा मेरा चरवाहा है. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். यहोवा मेरा चरवाहा है. மந்தையில ரெண்டு ஆடு இருக்கு. भेड़शाला में दो भेड़ हैं. ஒன்று வெள்ளாடு, एक तो सफेद भेड़, மற்றொன்று செம்மறி ஆடு. दूसरा जो है लाल रंग का भेड़. அப்ப தாவீது சொல்லுகிறதை ஆங்கிலத்தில் என்ன எப்படி எழுதி இருக்கிறான்? तब दाऊद ने कैसा लिखा है? தமிழ்ல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்காரு எழுதுறான். तमिल में लिखता है यहोवा मेरा चरवाहा है. ஆங்கிலத்துல தான் சரியா இருக்கு. अंग्रेजी में ही बरोबर लिखा गया है. Lord is my shepherd. यहोवा मेरा चरवाहा है. That is not quote. उसमें कोई प्रकार की कोड नहीं है. வெள்ளாட்ட மேய்க்கல, அவர் செம்மறியாட்ட மேய்க்கிறார். उसमें वो जो है सफेद भेड़ बकरियों को चराता है. மேய்ப்பனை விட்டு விலகாத ஆடு செம்மறியாடு. जो कभी मेमने से दूर नहीं होने वाला मेमना. மேய்ப்பனையுடைய சத்தம் கேட்டு போகிறது செம்மறியாடு. चरवाहे से कभी दूर न होने वाली मेमना. என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும். मेरी मेमना मेरी आवाज सुनेगी. அப்ப தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே போகிற ஆடுகள் हमेशा செம்மறியாடு. परमेश्वर की आवाज सुनते रहते हैं. தேவ சத்தம் கேட்கணுமே. परमेश्वर की आवाज सुनना है. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் மூலமா தேவ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. हमको दिए गए सेवकों के द्वारा परमेश्वर की आवाज सुनते रहना है. அப்போ என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும். मेरी मेमना मेरी आवाज सुनेगी. அப்ப ஆண்டவர் தம்முடைய சபையாகிய மந்தையை மேய்க்கிறார். परमेश्वर अपनी कलीसिया रूपी भेड़ को चराता है. அப்ப வசனத்துல மேய்க்கணியா? वचन में चरना है. அரசியல் கருத்துக்களை சொல்லி மேய்க்கிறது இல்ல. राजनीति बातों को बताकर नहीं. அந்த விளையாட்டு காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அங்க மேய்க்கிறது இல்ல. खिलाड़ियों की बातें कहकर चरना नहीं है. சினிமா கதைகளையும் சினிமா டயலாக்கையும் சொல்லிக்கிட்டு சினிமா பாட்டை சொல்லிக்கிட்டு நடத்துறது இல்ல. सिनेमा के गीत और सिनेमा के डायलॉग को कहकर नहीं चलना है. அந்த நாடக கருத்துக்களை சொல்லி நடத்துறது கிடையாது. वो ड्रामा की बातें बताकर चलना नहीं. இந்திய தேசத்துல எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு. भारत देश में कई प्रकार की वचन है. அந்த இலக்கியங்களை சொல்லி நடத்துறது இல்ல. उस वचनों को कहकर नहीं चलना முழுவதும் है. கர்த்தருடைய வசனம், कि पूरी तरह से परमेश्वर का वचन, முழுவதும் தேவனுடைய வார்த்தை, पूरी तरह से परमेश्वर की बातें, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும், उत्पत्ति से लेकर प्रकाशक वाक्य तक 66 புத்தகங்களிலும் இருந்து 66 पुस्तक में தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்ப்பது, केवल परमेश्वर का वचन को बता कर உம்முடைய வசனமே சத்தியம், वही यहोवा की सच्चाई உம்முடைய है. வசனத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கு. उन अपने सत्य के द्वारा अपने लोगों को पवित्र करो. அப்ப உலகத்தோடு ஒத்து ஒத்து போகும்போது इस दुनिया के लोगों के साथ जब हम मिले रहेंगे, அதை வேறு பிரிச்சு
उनमें से अलग होकर கழுவி கழுவி சுத்தமாக்கி சுத்தமாக்கி दो धोकर शुद्ध होते रहना அவருடைய है। வசனத்தை அனுப்பி அனுப்பி சுத்திகரிக்கிறார். अपने वचन के द्वारा में शुद्ध करते रहता है। அப்படிப்பட்ட வசனங்களை நீங்க தள்ளிட்டா எப்படி? वैसे वचन को यदि आप टुकड़ा दोगे तो அந்நிய क्या காரியமா होगा? நினைச்சா எப்படி? पराया काम समझेंगे तो कैसा होगा? உங்களுக்கு அதை கேட்கறதே நிந்தமோ ஒரு நிந்தையா இருந்தா எப்படி? आपको सुनने में ही बड़ा तकलीफ और निंदा लगता है तो क्या எப்படி करोगे? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகும்? कैसे आपकी आत्मा प्राण और शरीर शुद्ध होगा? அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்கத்தானே விசுவாசம் உண்டாகும். परमेश्वर का वचन को सुनते सुनते तो विश्वास बढ़ेगी। விசுவாசம் உண்டானதானே நமக்குள்ள உணர்வு உண்டாகும். विश्वास बढ़ने से हमारा भावना உணர்வு बढ़ेगी। உண்டானதானே நாம அறிக்கை செய்து ஆண்டவர்ட்ட கிருபை கேட்போம். विश्वास बढ़ने पर ही हम अनुग्रह मांगेंगे। கிருபை வந்தால் தானே உலகத்தோடு ஒத்து போகாம தேவனுடைய பிள்ளைகளோடு ஒத்து போவோம். अनुग्रह मिलने पर ही हम दुनिया के लोगों के साथ न मिलते हुए परमेश्वर के लोगों के साथ संगति रखेंगे। உம்முடைய வசனமே சத்தியம். तुम्हारा वचन ही हमारा सत्य है। உம்முடைய வசனங்களை அனுப்பி பரிசுத்தமாக்கும். अपने वचन को भेजकर हमें शुद्ध कर। அப்ப தேவனுடைய வார்த்தைகள் வந்து சேர சேர परमेश्वर का वचन आ आकर हमें शुद्ध करते நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே हम प्रतिदिन शुद्ध होते रहते हैं। இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கீங்க என்று இயேசு சொன்னார். अब जो सुन रहे हो इस उपदेश के द्वारा तुम शुद्ध हो गए हो। அப்ப நம்முடைய ஆவியை கழுவுகிறார். वह हमारी आत्मा को शुद्ध நம்முடைய करता ஆத்மாவை है, கழுவுகிறார். हमारे प्राण को शुद्ध करता है, சரீரத்தை கழுவுகிறார். हमारे शरीर को भी शुद्ध करता है। அதற்காக அவருடைய ரத்தத்தை பயன்படுத்துகிறார். इसीलिए परमेश्वर अपना लहू का उपयोग ஆவியானவரை करता है, பயன்படுத்துகிறார். पवित्र आत्मा जी को उपयोग करता है, அவருடைய வசனத்தை பயன்படுத்துகிறார். अपना वचन उपयोग करता है। அப்ப இது மூன்றோடு எப்போதும் நம்ம தொடர்புல இருக்கணும். ये तीनों बातों से हमेशा संबंध रखना है। தொடர்பு எல்லைக்கு வெளியே நிக்க கூடாது. संबंध के बाहर नहीं रहना है। எப்பவுமே லிங்க்ல தான் இருக்கணும். सदा ये जो कॉल है संपर्क में रहना है। வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. बाहर चला गया बोलकर எனக்கு संपर्क புதுசா के வேலை बाहर नहीं जाना நான் है। ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. मुझे थोड़ा सा काम आ गया था इसलिए मैं बाहर चला गया। விருந்தாளி வந்துட்டாங்க வீட்டுக்குன்னு சொல்லக்கூடாது. घर में मेहमान आ गए थे ऐसा नहीं बोलना என் चाहिए। ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. मेरा दोस्त आया था करके नहीं बोलना है। நீ அப்படி சொன்னீனா यदि तुम वैसा बोलोगे நீ நாரி போயிடுவே. तुम वैसे ही दुर्गंध की हो जाओगे। உன்னை கழுவட்டா நீ நாரி போயிடுவே. यदि तुझे कोई धोएगा नहीं तो तुम दुर्गंध फैलाने கழுவுற लगोगे। நேரத்துல நம்மள கழுவிரணும் பாருங்க. धोते समय अपने आप को धो लो। அப்போ நமக்கு திருவிருந்து கூட்டம் வைக்கப்பட்டிருக்கு. अभी हमारे लिए प्रभु वचन की आराधना रखी गई அப்ப है। அதுல நாம பரிசுத்தமா பங்கெடுக்க வேண்டியிருக்கு. उसमें भाग लेते समय पवित्रता के साथ भाग लेना அப்ப है। நம்மை நாமே பரிசுத்தம் ஆக்க முடியுமா? अपने आप को हम पवित्र कर सकते हैं நம்மை क्या? நாமே பரிசுத்தம் ஆக்க முடியாது. अपने आप को हम पवित्र नहीं कर सकते। ஆண்டவர் கழுவுனா தான் பரிசுத்தம். परमेश्वर हमको धोएंगे तो ही हम शुद्ध हो सकते அவர் हैं। நம்மளை சுத்தப்படுத்தினா தான் நமக்கு சுத்தம். वो हमको शुद्ध करे तो ही हम शुद्ध होंगे। அப்ப அவருடைய பிள்ளை எல்லாம் கூடி வரும்போது तब उसके बच्चे सब इकट्ठा होते நமக்கு समय என்ன வேலை இருந்தாலும் தள்ளி போட்டு भले हमको कितना भी काम क्यों न हो எத்தனை उसे விருந்தாளி छोड़कर, வந்தாலும் அப்புறம் வான்னு சொல்லிவிட்டு जितने भी मेहमान आए उसको बात में எத்தனை आने को ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் कहकर, டே அப்புறம் பாப்போம் சொல்லி कितना சொல்லிட்டு भी दोस्ती हो दोस्त को बात में आने को कह दे। நீ தேவ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. तुम परमेश्वर के कामों के लिए पहला दौड़ நீ कर ஆண்டவருடைய காரியங்களுக்கு तुम முக்கியத்துவம். मसीह के काम को प्रथम स्थान दे। யாருக்காக வரல உனக்காக. किसी के लिए नहीं तुम्हारे लिए। நீ நாரி போன வாழ்க்கை வாழாமல் तुम दुर्गंध जीवन न बिताते हुए நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானா तुम सुगंधित जीवन बिताना है तो ஆண்டவர் கழுவுற நேரத்திலே मसीह जब धोता है ஆண்டவர் उसी பரிசுத்தப்படுத்துகிற समय நேரத்திலே पवित्र करते समय ஆண்டவர் மனசாட்சியை சுத்தம் பண்ற நேரத்திலே परमेश्वर हमारे विवेक को शुद्ध करते ஆவியை समय பரிசுத்தப்படுத்துகிற நேரத்திலே पवित्र आत्मा जी को पवित्र நம்முடைய करते சரீர समय வாழ்க்கையை சுத்தம் பண்ற நேரத்திலே हमारे कठिन मन को तोड़ते समय அந்த தேவ பிள்ளைகளோடு நம்மளும் ஒரு ஆளா உட்கார்ந்து उन लोगों के साथ हम भी मिलकर अपने आप को धो लेंगे। வேற எந்த அற்புதம் நடந்தாலும் நடக்காட்டாலும் இந்த அற்புதம் நடக்கணுமியா? और भी कोई अद्भुत काम न हो लेकिन ये अद्भुत काम होना है। ஏன்னா ஆண்டவர் வரும்போது நம்ம ஒன்று பறக்கணும் இல்லாட்டா உயிரோட எலும்பு. लेकिन परमेश्वर के आने के समय एक तो हमें उड़ना है या तो जिलाए जाना है। அவர் கட்டுகிற சபையில சுத்திகரிப்பு ஊழியம் இருக்குல்ல, उसके बनाए हुए कलीसिया में शुद्धता होती है। அவர் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் உண்டாக்குவார்ல. वो पवित्रता में पवित्रता देता है। பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். पवित्र होने वाला और पवित्र होने दो। நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். धर्म करने वाला और धर्म करने दो। அநியாயம் செஞ்சுக்கிட்டே போறவன் அநியாயத்திலே போ. अपराध करने वाले और अधर्मी करने दो। உங்களை என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். आपको और मुझे परमेश्वर पवित्र कर रहा है, சுத்தம் பண்ணிக் கொண்டே இருக்கிறார். शुद्ध करते रहा है। நம்முடைய ஆவியிலே சுத்தம், हमारे प्राण में நம்முடைய ஆத்துமத்திலே शुद्धता, பரிசுத்தம், हमारी आत्मा में நம்முடைய शुद्धता, சரீர வாழ்க்கையிலே हमारे சுத்தம். शारीरिक जीवन में शुद्धता। அவர் வரும் பொழுது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. उसके आते समय हमारी आत्मा प्राण और शरीर निर्दोष और निष्कलंक रहे। அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். बुलाया हुआ परमेश्वर हमारा सच्चा है, वो वैसे ही पूरा करेगा। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே நம்ம சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார் கர்த்தர். इसलिए हमेशा परमेश्वर हमें शुद्ध करते रहता है। அவர் கையில யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட அந்த வேலையை செய்யும். जो कोई परमेश्वर के हाथ में अपने आप को समर्पण कर देते हैं उनको परमेश्वर धोता சுத்திட்டே है। திருநவளை எல்லாம் எப்படி சுத்தம் பண்ண முடியும்? जो हमेशा घूमते फिरते रहता है उनको कैसा शुद्ध करेगा? சும்மா இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். सिर्फ बांधकाम के अंदर आएगा फिर चला जाएगा। செத்தா பரலத்துக்கு வருவானா?
क्या मरने के बाद स्वर्ग जाएगा? வரமாட்டான். नहीं आएगा। கழுவப்பட்டவனே கதறிக்கிட்டு இருக்கான். जो धोया गया वही पुकार रहा है। பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறவனே கதறான். जो पवित्रता पे पवित्रता पाने वाला व्यक्ति चिल्ला रहा है। இயேசுநாதரே கதறி கதறி தான் ஓடி இருக்காரு. यीशु मसीह पुकार पुकार कर रो रो कर जीवन बिताया। பேரின்ப ஊற்றிலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களே கதறி கதறி அழுகிறார்கள். जो लोग जीवन के जल में पानी पिए हुए लोग पुकार पुकार कर चिल्ला चिल्ला कर முழுக்க जीवन முழுக்க बिताते थे। முழுக்க முழுக்க இந்த உலகத்துல சிற்றின்பம் தான் இருக்கு. पूरी तरह से इस दुनिया में अभिलाषा में फंसे हुए हो। சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே इस सूर्य के नीचे और पृथ्वी पर செய்யப்படுவது எல்லாம் மாயை மாயை மனதுக்கு சஞ்சலம். जो भी काम करते हैं सब व्यर्थ और मन की दुख है। ஆக இந்த உலகம் இந்த மாமிசம் பிசாசு எல்லாம் சிற்றின்பமா நிரம்பி இருக்கு. ये दुनिया माँ शरीर सब अभिलाषा में फंसा हुआ है। அதனால இந்த சிற்றின்பத்துக்குள்ளேயே பிசாசு இழுத்துக்கிட்டு இருக்கான். उसी अभिलाषाओं के अंदर शैतान हमें खींच रहा है। சபைக்குள்ளே இருக்கிறதான் பேரின்ப ஊற்று. कलीसिया के अंदर ही आनंद का जल है। சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததும் உள்ள சந்தோஷத்தை அங்கே தருகிறார். वो अनकहा और आनंदित से भरा हुआ एक जगह है। அவர் பரிசுத்தப்படுத்தும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. पवित्रता करते समय हमारे अंदर एक आनंद होती है। நம்முடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறார்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம். जब ये सोचने लगते हैं कि मेरा नाम जीवन की पुस्तक में लिखा गया है तो बड़ा आनंद होता है। சுத்தாவிலே நிரம்பி நிரம்பி வரும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. पवित्र आत्मा जी में भर भरते समय का आनंद मिलता है। வேதத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க ஒரு சந்தோஷம் உண்டாகுது. पवित्र शास्त्र को पढ़ते पढ़ते हमें आनंद मिलता है। ஆண்டவருடைய செய்தியை கேட்க கேட்க ஒரு சந்தோஷம் உண்டாகுது. परमेश्वर का वचन को सुनते सुनते आनंद मिलता है। ஆண்டவருடைய வரங்களை மேல வரங்களை பெறும் பொழுது சந்தோஷம் உண்டாகுது. परमेश्वर के वरदान को पाते पाते आनंद मिलता है। ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. प्राण कमाई करते समय आनंद मिलता है। ஊழியங்களை செஞ்சுட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. सेवा करके आने के बाद एक आनंद मिलता है। இந்த சந்தோஷம் எங்க இருந்து வருது? ये आनंद कहाँ से मिलता பேரின்ப है? ஊற்று. यही आनंद का सोता, பரலோகத்தின் ஊற்று. स्वर्गीय सोता। ஆனா உலகத்திலே இருந்து சில சந்தோஷம் வருது பாருங்க. कुछ आनंद संसार से भी मिलता है। அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் மட்டும்தான். वो संसार केवल कुछ समय के लिए, அதுலயும் சந்தோஷம் இருக்கு. उसमें भी कुछ आनंद है। அது கொஞ்ச நேரம் தான். वो केवल कुछ समय के लिए। அதனால ஆண்டவர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने कहा உலகம் தர்ற சந்தோஷம் சமாதானத்தின்படி ஏன் சமாதானம் இருக்காதுடா? ये दुनिया की शांति और समाधान के समान मेरा शांति ना होगी। என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். तुम मैं अपना शांति तुझे देता हूँ, ஏன் சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன். मेरा आनंद मैं तुमको देता हूँ। இப்பொழுது துக்கப்படுகிறீர்கள், अब तो दुखी हो இனி சந்தோஷமா இருப்பீங்க. लेकिन अब से आनंदित நான் உங்களை होगे। ஆவியில நிரப்பும் பொழுது நீங்க சந்தோஷமா मैं இருப்பீங்க. जब तुमको आत्मा में भराऊंगा तब तुम आनंदित हो जाओगे। உங்களுக்கு நான் வரங்களை தரும்போது நீங்க சந்தோஷமா मैं இருப்பீங்க. जब तुमको वरदान दूंगा तब आनंदित हो जाओगे। உங்களை கொண்டு ஊழியம் செய்யும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. तुम्हारे द्वारा जब मैं सेवा करूंगा तब तुम आनंदित हो जाओगे। உங்களை கொண்டு சில அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் போது சந்தோஷமா இருப்பீங்க. तुम्हारे द्वारा जब मैं अद्भुत काम करूंगा तब आनंदित हो जाओगे। அதான் பேரின்பம் பேரின்பம். यही है जय जयकार। உலகத்துல கிடைக்கிறது எல்லாம் சிற்றின்பம் சிற்றின்பம். लेकिन ये दुनिया में जो भी मिलता है सब अभिलाषा अभिलाषा। அப்ப மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பேரின்பத்திலே போக வேண்டும். छुड़ाए गए परमेश्वर के लोग आनंद की सोता में रहना है। அந்த பேரின்பத்தை டேஸ்ட் பண்ணி வந்தவங்களுக்கு தான் அது இன்பமா இருக்கும். जो कोई आनंद की सोता को चक्कर देके उनके लिए मधुर लगेगा। உலக இன்பங்களை டேஸ்ட் பண்ணிட்டே வர்றவனுக்கு உலகம் தான் இன்பமா. इस दुनिया की अभिलाषाओं को चक्कर देखने वालों को वही अभिलाषा आनंदमय लगेगा। ஆண்டவர் நம்மை ரட்சித்தவருடைய சபைக்குள்ள கொண்டு परमेश्वर हमें उद्धार करके अपनी कलीसिया में ले आया है அவருடைய பிள்ளைகளோடு நம்மை இணைச்சிட்டார். और उसके लोगों के साथ हमें जुड़ा दिया है। ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த परमेश्वर हमें पवित्र कर दिया है। ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொண்டு சுத்திகரிக்க अपने आत्मा जी के द्वारा परमेश्वर हमें शुद्ध करता है। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அக்னியாய் மாறும். पवित्र आत्मा जी हमारे अंदर अग्नि के रूप में उतर आता है। அதான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். तभी शरीर की काम नष्ट किए जाएंगे। ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். आत्मा के द्वारा शरीर के काम को नष्ट करोगे तो बचोगे। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே அக்னியாய் கிரியை செய்யும். पवित्र आत्मा जी आपके और मेरे अंदर अग्नि के रूप में क्रिया करना है। அவர் செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். तो क्या करना है उसलिए? அழுதழுது ஜெபிக்கணும். रो रो कर प्रार्थना करना है। நீர் சிந்தி சிந்தி ஜெபிக்கணும். आंसू बहा बहा कर प्रार्थना करना है। அந்த இடத்தை அவர் நிரப்ப முடியும். तब ही वो खाली जगह को भर सकता है। அப்ப வரிசைகளை குறித்து நாம் முதலாவது சிந்தித்தோம். वर्ग के बारे में हमने देखा। வரிசைகளிலே முதல் வரிசை இயேசு கிறிஸ்து, वर्ग में सबसे पहला இரண்டாவது वर्ग வரிசை यीशु அவருடைய मसीह, சபை மக்கள், दूसरा वर्ग उसकी कलीसिया के लोग, மூணாவது 7 வருஷ ஆட்சியிலே 3.5 வருஷம் முடிவிலே ஒரு கூட்டம், மூணாவது வரிசை, तीसरा वर्ग 7 साल के राज्य में आखिरी 3 साल का राज्य, பிந்தின 3 ஆண்டுகளிலே ஊழியம் செய்கிற அந்த 2 சாட்சிகள், 4வது வரிசை, पिछला 3 साल में सेवा करने वाले वो 2 गवाह लोग जो चौथा वर्ग में, எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரோட ஒளிவுமலையில வரும்போது 5வது வரிசை உயிரோடு எழுப்பப்படும். सब
चुने गए लोगों के साथ जिलाए जाते समय जब जैतून के पहाड़ पर उतर आएंगे वो पांचवा वर्ग, அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். उसके बाद 1000 वर्ष का राज्य 1000 होगी. வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு 1000 वर्ष का राज्य होने के बाद அது இரண்டாவது உயிர்த்தெழுதல். वही दूसरी पुनरुत्थान. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானாய் இருக்கிறான். धन्य और पवित्र व्यक्ति वह है जो पहले पुनरुत्थान में भागी है. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே 5 வரிசைகள் இருக்கிறது. पहले पुनरुत्थान में 5 वर्ग है. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு ஒரு வருஷம் வருகிறது. आज 1000 वर्ष के राज्य के बाद एक पुनरुत्थान அந்த होती है. உயிர்த்தெழுதலுக்கு பேரு இரண்டாவது உயிர்த்தெழுதல். उसी पुनरुत्थान को दूसरा पुनरुत्थान அந்த कहते हैं. இரண்டாவது உயிர்த்தெழுதல்ல 2 வரிசை இருக்கிறது. उस दूसरा पुनरुत्थान में 2 वर्ग है. ஒன்று நீதிமான்களின் வரிசை, एक तो धर्मी का वर्ग, மற்றொன்று பாவிகள் துன்மார்க்கருடைய வரிசை. एक तो अपराधों का वर्ग. அப்ப கர்த்தர் நியாயம் தீர்த்து परमेश्वर न्याय करके நீதிமான்களை நித்திய ஜீவனுக்குள்ளே அனுப்புவார். धर्मियों को अनंत जीवन के अंदर प्रवेश करने को रखता துன்மார்க்கர்கள் है. பாவிகள் பரியாசக்காரர்களை அக்னி கடலுக்கு அனுப்புவார். अधर्मी पापों को अपराधियों को अधोलोक में भेज देता है. இப்படி தேவன் நியாயம் தீர்க்க முடியாது மனதிலே ஒரு திட்டம் வைச்சிருக்க. ऐसे परमेश्वर न्याय करने के लिए मन में योजना रखा है. இந்த உலக மக்களை குறித்த திட்டம் அவருடைய மனசுல இருக்கு. इन दुनिया के लोगों के प्रति योजना परमेश्वर के मन में है. அது வேத புத்தகத்தில் எழுதி தந்து விட்டார். पवित्र शास्त्र में सब कुछ लिख कर रखा है. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான அதை சொல்லி கொடுக்க வேண்டும். आपके और मेरे अंदर का पवित्र आत्मा जी उसे सिखा दे. பரிசுத்தாவியான சொல்ல சொல்ல पवित्र आत्मा जी के कहते कहते ஆண்டவர் போதிக்க போதிக்க पवित्र आत्मा जी सुनाते सुनाते நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு ஓடிட்டே இருக்கு. हमारे वचन को हमारे जीवन को समर्पण करते दौड़ते रहना है. இவ்விதமாக கர்த்தர் திருச்சபைக்கு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். इस प्रकार परमेश्वर अपनी कलीसिया के लिए पुनरुत्थान रखा है. நம்முடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிவடைவது இல்லை. हमारा जीवन कब्रिस्तान में समाप्त नहीं होता. கல்லறைக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது. कब्रिस्तान के बाद भी हमारा जीवन जारी रहता இந்த है. பூமியிலேயே அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை தொடங்கி விட்டோம். इस दुनिया में हमने अनंत काल का जीवन शुरू कर दिया है. அதை சபைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் போதித்து போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். उसे कलीसिया में ले आकर हमें प्रतिदिन उपदेश देता है. இந்த சபைக்குள்ளே தொடங்கிய இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை इस कलीसिया में जो नए नियम का जीवन शुरू किया है, இந்த பரலோக வாழ்க்கையை इस स्वर्गीय जीवन को நாம கல்லறைக்கு பின்னாடி தொடர போகிறோம். हम कब्रिस्तान के बाद भी जारी रखने वाले हैं. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரணத்தோடு முடிவடைவது இல்லை. हमारा जीवन कब्रिस्तान में समाप्त नहीं होने वाला है. மரணத்துக்கு பின்பும் தொடர்கிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். मरने के बाद भी हमारा जीवन जारी रहने वाला है. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே விசுவாசிக்கணும். इसलिए परमेश्वर के लोग वैसा ही विश्वास भी करना அந்த है. வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். वैसा जीवन जीने के लिए समर्पण करना है. அதை நோக்கி பயணிக்கணும். उसकी और सफर करना है. பவுல் என்ன சொல்றான்? லக்கை நோக்கி தொடர்கிறேன். पौलुस क्या कहता है कि मैं इनाम की ओर दौड़ूंगा. ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து போகிறேன். पिछली बातों को भूलकर முன்னானவைகளை நோக்கி आगे रखी हुई बातों को ஆண்டவர் இயேசு வருகையை நோக்கி यीशु की आगमन की ओर देखते हुए உயிர்த்தெழுதலை நோக்கி यीशु की पुनरुत्थान की ओर देखते हुए மறுரூபமாக்கப்படுதலை நோக்கி रूपांतर की ओर देखते हुए 1000 வருஷ அரசாட்சியை நோக்கி 1000 साल की राज्य की ओर देखते அந்த हुए நித்திய வாழ்க்கையை நோக்கி उस अनंत काल की जीवन की ओर देखते हुए ஆசையாய் தொடர்கிறேன். मैं बड़ी आशा से विलंब दौड़ நான் रहा அதை हूँ. பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை. मैं उसे पकड़ चुका हूँ करके नहीं कहता हूँ, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். बल्कि उसे पकड़ लेने की आशा में दौड़ रहा லக்கை நோக்கி हूँ. ஓடுகிறேன். इनाम पाने के लिए दौड़ रहा அதை हूँ. பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் उसे தொடர்கிறேன். पकड़ लेने के लिए दौड़ रहा हूँ. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை லக்காக்கி கொண்டு ஓடணும். परमेश्वर के लोग उसे ही अपना लक्ष्य बनाना है. இந்த பூமியில வேற எதையும் நீங்க லக்காக்கிட கூடாது. इस पृथ्वी में और किसी बातों को लक्ष्य नहीं बनाना है. எல்லாம் அழிஞ்சு போக கூடியது. सब कुछ नाश हो जाएगा. எல்லாம் சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேல செய்யப்படுறது எல்லாம் மாயை. सूर्य के नीचे और पृथ्वी पर किया जाने वाली सारी बातें व्यर्थ हैं. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகள் மாத்திரமே நித்தியமானது. मसीह में जो भी भलाई हम पाएंगे वही अनंत काल तक है. அதை நோக்கி நீங்க ஓடணும் பாருங்க. उसी की ओर दौड़ना है. அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ तब முடியும். ही तुम आत्मिक जीवन बिता सकते हो. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க நான் பாவம் செய்றேன்னு சொல்றேன். नहीं तो परमेश्वर का व्यक्ति बनकर भी पाप நான் करते சண்டை போடுறேன்னு रहोगे. சொல்றேன். मैं झगड़ा करता हूँ, நான் பொய் சொல்றேன்னு சொல்றேன். मैं झूठ बोलता हूँ करके நான் कहते हो, கள்ளத்தனம் பண்றேன்னு मैं சொல்றேன். चोरी करता हूँ करके ஏன் कहते இந்த हो. நிலைமை? ये सब हाल क्यों है? அப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. इसका मतलब तुम अभी तक उद्धार ஞானஸ்நானம் नहीं पाए எடுக்கலையா? हो. ஞானஸ்நானம் எடுத்திருக்க. क्या बपतिस्मा लिए हो? हाँ बपतिस्मा பரிசுத்தாவி लिए हो. பரிசுத்தாவி क्या பெற்றிருக்க. पवित्र आत्मा पाए हो? हाँ अन्य भाषा पवित्र आत्मा. பேசலையா? अन्य भाषा क्या अन्य பேசலையா? भाषा बोलते हो? हाँ अन्य நீ भाषा சபைக்கு बोलते हो. வரலையா? சபைக்கு क्या வரல. तुम कलीसिया में நீ आते हो? வேதம் आता படிக்கலையா? हूँ. வேதம் படிக்கிற. बाइबल पढ़ते हो? நீ हाँ ஜெபம் पढ़ता பண்ணலையா? हूँ. ஜெபம் क्या பண்ற. प्रार्थना करते हो? प्रार्थना करता हूँ. நீ ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர்ந்து ஆராதிக்கலையா? ஆராதிக்கிற. क्या तुम परमेश्वर के लोगों के साथ आराधना நீ करते हो? ஊழியத்துக்கு आराधना போறியா? करते ஊழியம் हो. செய்ற. हाँ सेवा करते हो? हाँ सेवा करता हूँ. அப்புறம் இந்த காரியம் நடக்குது. फिर क्यों ये सारी बातें हो रही हैं? நீ எதை லக்காக்கணுமோ அதை லக்காக்கணும். तुम जिसे लक्ष्य करना हो उसे लक्ष्य नहीं किए हो. பவுல் சொல்றான் நான் லக்கை நோக்கி தொடு. पौलुस कहता है मैं अपनी लक्ष्य की ओर देकर எதை दौड़ूंगा. லக்காக்குகிற
பண்ணுகிறாய்? तुम किसे लक्ष्य बना रहे हो? இந்த பூமியில எது உனக்கு லட்சியம்? इस पृथ्वी में किसे लक्ष्य बना रहे हो? அதுதான் உன்னுடைய பேச்சாக இருக்கும், மூச்சாக இருக்கும். वही तुम्हारा बातें होंगी, वही तुम्हारे सांस होगा. லக்க நோக்கி தொடரணும் பாரு. लक्ष्य की ओर अपनी दौड़ो. உனக்கு இந்த பூமியில எதை லக்காக்கி வச்சிருக்க? तुम अपनी पृथ्वी में, इस पृथ्वी में किसे अपना लक्ष्य बनाकर रखे பவுலுக்கு हो? அவருடைய வருகை, पौलुस को परमेश्वर का आगमन, சரீரம் மர்வமாகணும், शरीर रूपांतर होना है, செத்துட்டா உயிரோட எழுப்பப்படும், मरने के बाद पुनरुत्थान होना है, இயேசுவை வானத்துல சந்திக்கணும், यीशु को बीच आकाश में मिलना है, 1000 அரசாட்சியில பங்கெடுக்கணும், 1000 साल के राज्य में प्रवेश करना நித்திய है, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். अनंत काल के जीवन में प्रवेश करना है. அதான் பவுலுக்கு முன்னே வைக்கப்பட்ட இலக்கு. यही पौलुस के सामने रखा हुआ लक्ष्य. அப்ப பின்னானவைகளை மறந்துரு, इसलिए वो पिछली बातों को भूलकर, பின்னானவைகளை மறந்து पिछली बातों को भूलकर, முன்னே இருக்கிற இவைகளை நோக்கி सामने रखी हुई बातों को देखकर ஆசையாய் தொடர வேண்டும். बड़ी आशा से मैं दौड़ते रहूंगा. அப்ப இந்த பிசுறு எல்லாம் வராது பார்த்துக்கிடுங்க. तब ये सब बातें नहीं होगी. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை இருக்கும், हमारे जीवन में बहुत बड़ा छुटकारा நம்முடைய होगा, வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கும். हमारे जीवन में एक पवित्रता होगी. அப்ப நமக்கு லக்கு வைக்கணும். तब हमारे जीवन में एक लक्ष्य रखिए. நம்ம உயிர் தெழுதல்ல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். पुनरुत्थान पर हमारा एक भरोसा होना चाहिए. நான் ஆண்டவர் வரும்போது நான் உயிரோட இல்லாட்டா, यदि परमेश्वर के आते समय में जिंदा न रहूंगा, நான் செத்துட்டேன்னா यदि मैं मर भी जाऊंगा, என் சரீரம் உயிர் தெழுந்து பறக்கும், मेरा शरीर जो फिर से रूपांतर होकर उड़ने எனக்கு लगेगा, ஒரு உயிர் தெழுதலின் சரீரம் கிடைக்கும். मुझे एक जीवन का शरीर मिलेगा. ஆண்டவர் வரும்போது நான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருந்தா यदि मैं जिंदा भी रहूं, என் சரீரம் மர்வமாயிரும். मेरा शरीर रूपांतर हो जाएगा. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா, हनोक उठा लिया गया, சரீரம் மர்வமாகாம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. शरीर रूपांतर किए बिना उठा नहीं ले எலியா सकते. எடுத்துக்கொள்ளப்பட்டா, एलिया उठा लिया गया, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளையும் போட்டு அக்கினிக்குள்ள ஆக்கி தான் அவனை மர்வப்படுத்தி எடுத்தார். अग्नि रथ और घोड़े के अंदर में उसे रूपांतर करके उठाया. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. शरीर और लहू मसीह के राज्य में प्रवेश नहीं करेंगे. அழி உள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. अविनाशी जो है नाशमान शरीर अविनाशी को प्राप्त नहीं தேவனுடைய ராஜ்யம் करेगी. ஆவிக்குரியது. परमेश्वर का राज्य அது आत्मिक இந்த है. மாம்சமும் இந்த ரத்தமும் சுதந்தரிப்பது तो இல்லை. ये शरीर और लहू प्रवेश नहीं करेगा. ஆகவே ஆண்டவர் மர்வப்படுத்துவார், इसलिए परमेश्वर हमें रूपांतर करेगा, மர்வப்படுத்தி தான் எடுப்பார். रूपांतर करके ही उठाएगा. ஆக அந்த சரீரம் எனக்கு கிடைக்கணுமே, वो शरीर मुझे भी मिलना है. ஒருவேளை செத்துட்டா கத்தர் வரும்போது நான் உயிரோட எழும்பணுமே. यदि मैं मर भी जाऊं तो मेरा शरीर फिर से पाया जाना ஆண்டவர் है. வருகையில எல்லா பரிசுத்தவான்களும் பறந்து போய் நிப்பாங்களே, उस जगह पर सारे संत लोग जाकर खड़े रहेंगे, நானும் பறந்து போய் நிக்கணுமே. मैं भी उड़कर जाके खड़े रहना है. அதுதான் சபைக்கு முன்னே வைக்கப்பட்ட லக்கு. वही कलीसिया के सामने रखा हुआ அதை लक्ष्य, அடைவதுதான் நம்முடைய லட்சியம். उसे पाना ही हमारा இந்த दौड़ பூமியிலே है. வாழும் காலமெல்லாம் அதுவே பேச்சும் மூச்சுமாக இருக்க வேண்டும். इस दुनिया में जीते तक हमारा बोली, हमारी बातें वही हो. பாதரையா ஒரு பாட்டு போடுவாரே, फादर जी एक गीत गाते हैं, பரலோகம்தான் इन पेचे என் பேச்சே, परिशुद्ध பரிசுத்தம் தான் इन मुझ. பாத்தீங்களா, அருமையா பாடியிருப்பார் ஃபாதர். फादर जी ने एक अच्छा गीत गाया है. அப்போ நம்ம அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். उसी लक्ष्य की ओर हम दौड़ते रहना है. அப்போ இப்படி ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து சபை ஓடிக்கொண்டிருக்கும் போது, ऐसे एक पुनरुत्थान के विषय जब गलीशा के लोग जानते हैं, இயேசுநாதர் மரித்தார், यीशु मसीह मरा, அடக்கம் பண்ணினார்கள், दफनाया गया, ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். लेकिन यीशु मसीह तीसरा दिन जी उठा. அப்ப யூதர்கள் மத்தியில் ஒரு பேச்சு வருது. तब यहूदियों के बीच में एक बातचीत हुई. அந்த நூபுர் சர்மா பேசுனது இப்ப உலக நாடுகள் எல்லாம் பேசப்படுதா? जो उन दिनों में जो बातें किया वो पूरी दुनिया में बातें किया जा रहा அது है. மாதிரி யூதர்கள் மத்தியில் ஒரு பேச்சு பரம்பிட்டு. वैसे यहूदियों के बीच में एक बात हुई. என்ன பேசுனாங்க தெரியுமா? क्या बातें किए? இயேசுநாதரை நாங்க சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டோம், यीशु मसीह को हमने क्रूस पर मार दिया, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் கல்லறையில. हमने तफना तो दिया, காவலர்கள் எல்லாம் சுத்தி காவல் காத்துட்டு இருந்தாங்க. सारे पहरुए जो थे उसको रखवाली कर रहे थे. அந்த ராத்திரில கடைசி நேரத்துல காவலர்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. रात के समय, आखिरी समय में पहरुओं को नींद आ गई. அந்த நேரம் பார்த்து சீசர்கள் வந்து இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. उसी समय चेले जो आकर यीशु के लाश को उठा ले गए. இயேசுநாதர் உயிர் தளவில்லை, यीशु पुनरुत्थान नहीं हुआ, அப்படி பரப்பி விட்டுட்டாங்க. ऐसे वहां पर एक अफवाह फैला दी. இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. आज पूरी दुनिया में ये बातें चल रहा है. பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர் நூபூர் பேசினது, बीजेपी के जो न्यूज के जो रिपोर्टर है वो लूब जो है वो कहते சர்வதேச हैं நாடுகள் முழுவதும் பரவி பேசி அந்த பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. सारे राष्ट्र में ये बातें फैल गई है. இது போல இயேசு உயிர் தளவில்லை यीशु मसीह फिर से जी नहीं उठा, அப்படிங்கறதை யூத சமுதாய தலைவர்கள் எல்லாம் பரப்பி விட்டார். ऐसे यहूदियों लोगों की समाज में फैलाया गया.
ஆனா யூதர்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருக்கான், यहूदियों में भी एक भीड़ है, அவனுக்கு பேரு சதுசேயர். उनका नाम है सदूसिय लोग। அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. उनको इन पुनरुत्थान पर भरोसा ही சில नहीं है। கிறிஸ்தவனா பிறந்திருப்பான், கிறிஸ்தவனா இருப்பான், वो मसीही रहेगा, मसीह व्यक्ति அவன் रहेगा, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். लेकिन कहता रहेगा कि परमेश्वर है அவன் ही नहीं। விஞ்ஞானத்தை நம்புவான், वो केवल वैज्ञानिक लोगों पर भरोसा தேவனுடைய ஞானத்தை रखेगा, நம்ப மாட்டான். परमेश्वर की ज्ञान पर भरोसा नहीं रखेगा। மனுஷன் குரங்குல இருந்து பிறந்தான்னா அதான் சரிம்பா. वो कहेगा पर मनुष्य बंदर से निकला तो वो हाँ कहेगा। ஒரு அணு வெடிச்சு தாய் அந்த உலகம் உண்டாச்சு சொல்லிக்கிட்டு இருப்பான் விஞ்ஞானி. वैज्ञानिक कहेगा कि किसी के एक सेल के द्वारा ये पूरी दुनिया बन गई। இவன் சொல்லுவான் ஆமா ஆமா ஆமான்பா. ये भी कहेगा हाँ हाँ हाँ। விளங்காம போறதுக்கு தான் அப்படி சொல்றது. ये सब बिगड़ जाने के लिए ऐसा कहते हैं। தேவன் சத்தியத்தை எழுதி தந்திருக்கிறார். परमेश्वर ने सच्चाई को लिख कर दिया है। வேதாகமத்தில் எழுதப்பட்டது அத்தனை சத்தியம். पवित्र शास्त्र में जो भी लिखा गया है सब सच्चाई है। எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிறோம். एक वचन और वचन के अक्षर तक कभी नहीं बदलेगा। வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும் என்று இயேசு சொன்னார். आकाश और पृथ्वी भी टल जाए लेकिन कोई वचन नहीं बदलेगा। ஏன் இவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது? क्यों इनको भरोसा नहीं हो रहा है? விஞ்ஞானத்தை நம்புறானே, वैज्ञानिक पर भरोसा रखते हैं, அஞ்ஞானத்தை நம்புறானே, अज्ञान पर भरोसा रखते हैं, கட்டுக்கதைகளை நம்புறானே, बनाई हुई कहानी पर भरोसा रखते हैं, சத்தியத்தை நம்ப மாட்டேங்கிறான். लेकिन सच्चाई पर भरोसा नहीं करते हैं। யூதர்களிலேயே ஒரு குரூப் இருக்கான், ऐसे ही यहूदियों में एक அவன் भीड़ பேரு के लोग सदुसेय है। हैं, वही है सदुसी लोग। அவன் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறான். वो पुनरुत्थान को मना करते हैं। நரகமானாலும் பரலோகமானாலும் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிறதாண்டா. नरक हो स्वर्ग हो ये सब दुनिया में ही हम अनुभव कर நாம रहे இந்த हैं। உலகத்தில் சந்தோஷமா வாழ்ந்தோம்னு சொன்னா அதான்டா பரலோகம். इस दुनिया में यदि हम आनंदित है तो वही स्वर्ग है। சங்கடப்பட்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்தோம்னா அதுக்கு பேர் தான்டா यदि நரகம். इस दुनिया में परेशानी में है मतलब वो नरक இன்னொரு है। நரகம் கிடையாது, இன்னொரு பரலோகம் கிடையாது. और कोई स्वर्ग नहीं है और कोई नरक नहीं है। உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் कोई पुनरुत्थान है ही नहीं ஒரு ऐसा கூட்டம் कहने யூத वाले சமுதாயத்தில் இருந்தார்கள். ऐसे भी यहूदी की समाज में थे। அவங்க இயேசுனார் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது இயேசுனார்ட்ட வந்தாங்க. यीशु मसीह की सेवा करते समय कुछ लोग आए। ஆண்டவரே நீ உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்றீரே, यीशु मसीह आप कहते हो कि पुनरुत्थान है, அப்ப நம்முடைய மோசே எழுதி கொடுத்த பிரமாணம் என்ன சொல்லுது? तो मूसा के द्वारा लिखी गई बातें क्या कहता है? ஒரு குடும்பத்துல 7 அண்ணன்மார் இருக்கா, किसी परिवार में 7 भाई हैं, மூத்தவனுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க, बड़ा भाई का शादी होता है, மூத்தவன் செத்து போயிடுறான், बड़ा भाई मर गया, அப்ப ரெண்டாவது பையன் அந்த பொம்பளை கல்யாணம் முடிக்கணும், दूसरा भाई उस स्त्री से ரெண்டாவது பையன் शादी செத்து करता போயிட்டா, है, वो दूसरा भाई भी मर இப்ப गया, மூணாவது பையன் கல்யாணம் முடிக்கணும், अभी तीसरा लड़का शादी மூணாவது பையன் करना செத்து போயிட்டான், है, तीसरा लड़का भी मर गया, நாலாவது பையன் முடிக்கணும், चौथा लड़का அவனும் शादी செத்து करना है, போயிட்டான், वो भी मर गया, அஞ்சாவது பையன் முடிக்கணும், पांचवा लड़का करना है, அவனும் செத்து போயிட்டான், वो भी मर गया, ஆறாவது பையன் முடிக்கணும், छठवा அவனும் लड़का செத்து करना போயிட்டான், है, वो भी मर गया, ஏழாவது பையன் முடிக்கணும், सातवां लड़का करना है, அவனும் செத்து போயிட்டான், वो भी मर गया, இவளையும் செத்து போயிட்டா. ये भी मर गई। இப்போ நீர் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லீர். अभी तुम कहते हो कि पुनरुत्थान पाना है, இப்ப 8 பேர் உயிரோட எழும்புறாங்க. क्या ये 8 लोग भी जब जिंदा उठेंगे இப்ப அவள் तब எவனுக்கு மனைவியா இருப்பாள்? तब वो किसकी पत्नी बनी रहेगी? ரொம்ப ஞானமா கேக்குற மாதிரி கேக்குறாங்க. बड़े होशियारी से पूछा। விளங்காம போற வயலுக்கு அப்படித்தான் கேட்பேன். जो जिनको बिगड़ना है वो लोग ऐसे ही प्रश्न उठेंगे। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा ஏண்டா செத்து போன பிறகும் பரலோகத்துல வந்து குடும்பம் நடத்தலாம்னு நினைக்கிறீங்களாடா? मरने के बाद भी तुम स्वर्ग में आकर परिवार ஏன்னா चलाना குடும்ப चाहते வாழ்க்கை हो எல்லாம் क्या? உலகத்தோட முடிஞ்சிரு. परिवार का जीवन स्वर्ग संसार में ही खत्म हो जाएगा। ஆம்பளை எனக்கு சாகுறானா அவனோட அந்த கல்லறையோட முடிஞ்சிரும். जिस दिन वो पुरुष मरता है वो पुरुष कब्रिस्तान में समाप्त हो जाता பொம்பளை है। செத்துட்டான்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது கல்லறையோட முடிஞ்சிரும். वो स्त्री मर जाने पर पारिवारिक जीवन उसी कब्रिस्तान में அதுக்கு समाप्त हो பின்னாடி जाता குடும்ப है। வாழ்க்கையில கிடையாது. उसके बाद पारिवारिक जीवन नहीं है। உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறவர்கள் पुनरुत्थान के भागी बनने वाले அங்க வந்து கொள்வனையும் கொடுப்பனையும் இருக்காது. वहां जाकर लेना देना नहीं होगा। அங்கேயும் போய் குடும்பம் நடத்தலாம்னு சிலர் நினைச்சிட்டு இருக்கான். कुछ लोग सोच रहे हैं कि वहां भी जाकर परिवार चलाएंगे। இஸ்லாமிய நண்பர்களுக்கு போதனைகள் இருக்கு. ऐसे इस्लामी दोस्तों को ये सिखाया जाता है। இங்க நீங்க 4 கல்யாணம் பண்ணலாம், 8 கல்யாணம் பண்ணலாம். यहाँ पर 4 शादी 8 शादी भी कर सकते हो, பரலோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா लेकिन तुम स्वर्ग में आ जाओगे, அங்க பெரிய இன்ப சோலைகள் இருக்கும். वहां पर बहुत बड़ा मधुर वाटिका और நல்ல बगीचा நல்ல होगा, அழகிகள் எல்லாம் அல்லாஹ் தருவார். बहुत अच्छे अच्छे सुंदर सुंदर सुंदरियां वहां पर होंगे। அப்படி ஒரு நம்பிக்கையை ஊட்டி வச்சிருக்காங்க. ऐसे एक भरोसा मुस्लिम लोगों को दिया गया அப்ப இங்க है। கட்டுன என் பொண்டாட்டி கருப்பா இருக்காளா? यहाँ मेरी पत्नी तो काली है, அப்ப அங்க வந்தா சிவப்பா இருப்பாளா? क्या वहां आएगी तो मेरी पत्नी ஆமா ஆமா सुंदर அல்லாஹ் रहेगी? தருவார், அல்லாஹ் தருவார். हाँ हाँ अच्छी रहेगी अच्छी रहेगी। நான் குர்ஆன் பேசுகிறேன்.
मैं कुरान की बातें बता रहा இல்லை हूँ। என்று ஒருவனும் மறுக்க முடியாது. कोई भी नहीं बोलकर इनकार नहीं कर सकेगा। நூபுர் சர்மா பேசினா விமர்சனம் பண்ணலாம், लूप शर्मा कहने पर उसे बाहर प्रकाशित कर நாங்கள் सकते பேசினால் हैं, விமர்சிக்க முடியாது. लेकिन हम बताएंगे तो उसे कोई बाहर नहीं बता அந்த நம்பிக்கை सकेगा। இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இல்லையா? ये भरोसा इस्लामियों को अंदर है या नहीं? அப்படிப்பட்ட ஒரு பொய்களின் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக போதிக்கிறார்களா ऐसी இல்லையா? झूठी बातों पर भरोसा रखने के लिए संदेश देते हैं या नहीं? நாங்கள் அப்படி போதிக்கவில்லை. लेकिन हम ऐसा संदेश नहीं देते நாங்கள் हैं। நம்புகிறீர்கள் இயேசு அப்படி போதிக்கவில்லை. हम जिस पर भरोसा करते हैं वो यीशु இந்த ऐसा குடும்ப नहीं வாழ்க்கை बताता है। உறவுகளின் வாழ்க்கையில கல்லறையோடு முடியும். ये पारिवारिक जीवन कब्रिस्तान में समाप्त हो जाता கல்லறைக்கு है। பின்னே வாழ போற வாழ்க்கை कब्रिस्तान की बात वाली जीवन ஏஞ்சல்ஸ் போல தேவ தூதர்களை போல வாழ वो போகிறோம். एक स्वर्ग दूत के समान हम जिएंगे। தேவன் வாழுகிறது போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ போகிறோம். जैसा परमेश्वर है वैसे हम भी जिएंगे। மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரமாக எண்ணப்படுகிறவர்கள் जो पुनरुत्थान और पुनरुत्थान पाने के योग्य बने जाते हैं, அங்கே தேவனுக்கு பிள்ளைகளாக வாழ்வார்கள். वहाँ पर परमेश्वर के संतान बने அங்கே தூதர்களுக்கு रहेंगे। ஒப்பாக வாழ்வார்கள். वहाँ पर स्वर्ग दूत के उपमा में அங்கே இருக்கிற जिएंगे। தூதர்களுக்கு இனவிருத்தி செய்யற வாழ்க்கை இல்லை. वहाँ पर तुलना वहाँ पर स्वर्ग दूतों को कोई प्रकार की பரலோகத்திலே संतुष्टि கொள்வனையும் बात கொடுப்பனையும் नहीं இல்லை. है। वहाँ पर स्वर्ग में लेन देना नहीं என்று है। இயேசுனார் போதிச்சாரே. ये यीशु मसीह ने बताया है। இஸ்லாமிய நண்பர்கள் இப்படி அல்லவா போதிக்கிறாங்க. लेकिन मुस्लिम लोग ऐसे बताते हैं। யூதர்கள் இயேசுனார் உயிர்த்தெழல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். यहूदी लोग कह रहे हैं कि यीशु मसीह जिंदा नहीं उठा। அவர் தூங்கி காவலர்கள் தூங்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க. वो जब यीशु मसीह मर गया तब रातों रात छेले उठाकर चले गए बोलकर कहते हैं। அப்ப இஸ்லாமிய நண்பர்கள் மறுமையிலே நல்ல நல்ல அழகிகளை அல்லாஹ் தருவார் என்று நம்ப வைக்கிறார். इस्लामियों को ऐसा संदेश किया जाता है कि स्वर्ग में अच्छे अच्छे औरतें दिया जाएगी, நம்முடைய இயேசுனார் அப்படி போதிக்கவில்லை. लेकिन हमारा यीशु ऐसा नहीं कहता है। நீங்கள் சொல்லுகிற எங்கள் ஈசா அப்படி போதிக்கவில்லை. आप जो कहते हो हमारे ईशा ऐसा नहीं कहता है। முஹம்மது நபி அப்படி போதித்திருக்கிறார். नंबोदरी ने वैसा कहा है, அது குர்ஆனிலே பதிவாயிருக்கிறது. वो कुरान में लिखा गया है। ஆனால் எங்கள் ஈசா, நீங்கள் சொல்லுகிற ஈசா, நாங்கள் சொல்லுகிற இயேசு, आप जो कहते हो वो ईशा और हम जो कहते हैं यीशु, கல்லறைக்கு பின்னாடி தொடர போற வாழ்க்கை குறித்து ரொம்ப தெளிவாய் பேசி இருக்கிறார். कब्रिस्तान की बात वाली जीवन के प्रति बड़े स्पष्ट से बताया है। ஆகவே யூதர்களுக்குள்ளே ஒரு விதமான பேச்சு, இயேசு உயிர்த்தெழவில்லை. इसलिए यहूदियों के अंदर बात चल रहा है कि यीशु पुनरुत्थान नहीं हुआ। சதுசேயர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் இல்லை. सदुसियों के अंदर एक विश्वास है कि यीशु मसीह फिर से जी नहीं उठा। தேவனுக்கு பிறந்தவர்கள் जो मसीह के द्वारा जन्माए गए हैं, மரணத்துக்கு பின்னாடி वो मरने के बाद வாழ போற வாழ்க்கை, जीने वाला जीवन தேவன் எப்படி இருக்காரோ அது போல வாழ போறாங்க. जैसा परमेश्वर है वैसे தேவ जीने தூதர்கள் वाले எப்படி हैं। வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அப்படி வாழ स्वर्गदूतों போறாங்க. के समान जीने वाले அங்கே हैं। கொள்வனை கொடுப்பனை கிடையாது. वहाँ पर लेना देना नहीं होगा। அவர்கள் தூதர்களுக்கு ஒப்பான சரீரமுடையவர்களா இருப்பார். स्वर्गदूतों की तुलना में जीवन बिताएंगे। அந்த உடலிலே, அந்த சரீரத்திலே பாலியல் உணர்வுகள் கிடையாது. उस शरीर में कोई प्रकार की शारीरिक भावनाएं न அது होगी। இங்கேயே ஆவியானவர் எல்லாத்தையும் விருத்தசனம் वो பண்ணிடுவார், यहाँ पर ही पूरी तरह से उसे भस्म कर देगा, கட் பண்ணிடுவார். उसे काट देगा। சரீரத்திலே உள்ள செய்கைகளை ஆவியினாலே அழிக்க வேண்டும். शारीरिक कामों को आत्मा के द्वारा काट देना है। அந்த பாலியல் உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் கட்டாயிரும். शारीरिक अभिलाषा और इच्छा सब कट जाएगी। ஆண்டவர் அப்படித்தான் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். परमेश्वर वैसे ही आत्मा जी के द्वारा हमें शुद्ध कर रहा है। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே யூதர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், इसलिए यहूदी लोग ऐसा कहते சதுசேயர் हैं, இப்படி சொல்லுகிறார்கள், सदुसियों ऐसा कहते हैं, இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? लेकिन इस्लामी लोग क्या कहते हैं? இயேசுனாரை சிலுவையில இப்படி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. यीशु मसीह को ऐसी क्रूस पर मारने के लिए ले जा रहे थे। போயிட்டே இருக்கும்போது வேறொரு ஆள் கையில சிலுவையை கொடுத்து இவரை மறைச்சிட்டாங்க. जाते समय ऐसे ही बीच में दूसरा आदमी को ले आकर उसके हाथ में क्रूस दे दिया और यीशु को बचा இயேசுவை दिया। போல ஒருவரை சிலுவையில் அறைந்தார்கள். यीशु के समान दिखने वाले एक व्यक्ति को क्रूस पर मार दिया। இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. यीशु क्रूस पर नहीं यीशु मारा मरिக்கவில்லை. गया। यीशु मरा भी नहीं। இயேசு அடக்கம் பண்ணப்படவில்லை. यीशु दफनाया भी नहीं இயேசு गया। உயிர்த்தெழவில்லை. यीशु जी भी नहीं उठा। இயேசு அப்படி மறைந்து பரலோகம் போயிட்டார். यीशु ऐसे ही छुप कर स्वर्ग चला அந்த गया। இயேசு திரும்ப வருவார். वो यीशु फिर से आने वाला है। இதுதான் இஸ்லாமியனுடைய நம்பிக்கை. ये इस्लामियों का भरोसा है। மரியம் பீவியினுடைய மகன் ஈசா நபி मरियम बीबी का बेटा जो यीशु नबी, சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்படவில்லை. वो क्रूस पर मारकर जी नहीं उठा அவர் உயிர்த்தெழவும் இல்லை. और वो ना ही पुनरुत्थान हुआ। அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு போகப்படும் போதே மறைந்து பரலோகம் போய்விட்டார். वो क्रूस पर जब मारने के लिए ले जा रहे थे तभी ही छुपकर वो उठा लिया गया। இப்படி நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. हमारे आजू बाजू रहने
रहने वाले लोगों के मन में भी इसी प्रकार की ஆனால் बीज बोया நமக்குள்ளே गया है। விதைக்கப்பட்ட நம்பிக்கை என்ன? लेकिन हमारे अंदर बोया हुआ भरोसा இயேசு क्या சிலுவையில் है? அறையப்பட்டார், यीशु मसीह क्रूस पर रक्त मारा गया, सिंदिनार, लहू बहाया, अடக்கம் பண்ணப்பட்டார், हमारे लिए दफनाया மூன்றாம் நாள் गया, உயிரோடு எழுந்தார், तीसरा दिन जी उठा, 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக ரூபகரப்படுத்தினார். 40 दिन अपने आप को सबको प्रकट किया। அதற்கு பின்பு ஒலிவமலையில் இருந்து மேகங்களோடாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். उसके बाद जैतून पहाड़ में बादलों के बीच में से उठा लिया இயேசு மரணத்தை गया। ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். यीशु मसीह मृत्यु से जय पाया। சிறைப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார். जो भी बंधन में पड़े हैं उनको लेकर स्वर्ग गया। அவர் பரமபிதாவின் வலதுபார்சமாகிய கிருபாசனத்தில் உட்கார்ந்தார். वो स्वर्ग के पिता के दाहिने और कृपासन में बैठा தம்முடைய திருச்சபை है, மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். अपनी कलीसिया के लोगों के लिए सिफारिश कर रहा है। அவர் சபை எப்பொழுதெல்லாம் ஆராதனைக்கு வருகிறதோ वो जब भी कलीसिया में आराधना में आते हैं அப்பொழுதெல்லாம் அந்த சபைக்குள்ளே அவர் இறங்கி तब तब வருகிறார். वो इस कलीसिया में उतर आता है। அவர் உயிர்த்தெழுந்து போனதுனால இறங்கி வருகிறார். वो पुनरुत्थान होकर उठकर जाने के प्रधान कारण फिर से आचार्य आता इरंगी है। வருகிறார். महायाजक के रूप में उतर आता ஆவியிலே है। நிரம்பாதவர்களை நிரப்புகிறார். जो आत्मा में नहीं भरते उनको आत्मा में தீர்மானம் भराता எடுக்காதவர்களை है। தீர்மானம் எடுக்க जो வைக்கிறார். निर्णय नहीं लेते उनको निर्णय लेने को ஒப்பு रखता கொடுக்காதவர்களை है। ஒப்பு கொடுக்க வைக்கிறார். जिसने समर्पण नहीं किया उसे समर्पण करने को ஏழு रखता குத்துவிளக்கின் है। மத்தியிலே உலாவுகிற பிரதான ஆசாரியர் 7 दीवटों के बीच में घूमने वाले महायाजक மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். सदा महायाजक बने रहने के लिए अभिषेक पाया हुआ जीवन। அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் மெல்கிசேதேக்கு முறைமைக்கு உட்படுத்தப்பட்டார். उसके पुनरुत्थान के बाद ही मलकीसेदेक மகா के பிரதான समय हुआ। ஆசாரியர் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். महायाजक का नाम प्रदान किया गया। அவர் பிதாவின் வலதுபார்சத்திலிருந்து சபை மக்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணி वो கொண்டிருக்கிறார். पिता के दाहिने और बैठकर कलीसिया के लिए सिफारिश कर रहा है। சபை கூடி வரும்பொழுதெல்லாம் பிரதான ஆசாரியராக இறங்கி வருகிறார். कलीसिया के बीच में महायाजक के रूप में उतर आता है। ஆசாரியன் அந்த அணைந்து போகிற திரியை அணையாதபடிக்கு தூண்டி விடுகிறார். महायाजक उस दीवट के सारे दागे को काला होने எண்ணெய் से குறைந்த बचाता விளக்குகளுக்கு है। எண்ணெய் ஊற்றுகிறார். वहां पर तेल कम होने पर तेल उंडेलता है। அந்த விளக்கை சுத்திகரிக்கிறார். उस दीवट को पूरी तरह से साफ करता है। அந்த விளக்கை எரிய விடுகிறார். उस दीवट को जलाता है। உங்களை எண்ணெய் அணையா விளக்குகளாக கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். आपको और मुझको कभी बुझने न இந்த देता சபை है। அணையாத விளக்குகள், एक कलीसिया कभी न बुझने எரிந்து वाला கொண்டிருக்கும் दीवट, விளக்குகள், ये सदा जलते रहने वाली மங்கி எரிகிற दीवट, திரியை அணைக்காதவர். जो कभी नहीं टिम करने उन्हें वाली एरिया बत्ती वाला को पोगरा। जलाने वाला, आपको जलाते அதுக்காக இயேசு रहेगा। உயிர்த்தெழுந்தார். इसीलिए यीशु मसीह जी நாம उठा। கூடி வரும்பொழுதெல்லாம் இறங்கி अब வருகிறார். जब भी जी उठे अब इकट्ठा होते हैं तो उतर आता है। விளக்கா இருக்கிற உன்னை எண்ணெய் சுத்திகரிக்கிறார். दीवट जो आप और मैं हमें शुद्ध करता है। பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் ஊற்றுகிறார். पवित्र आत्मा रूपी तेल को उंडेलता தீர்மானமாகிய है। திரியை போட வைக்கிறார். वहां पर धागा डालता है। அந்த குத்து விளக்கு மத்தியில் உலாவி उस வருகிறார். दीवट के बीच में मंडराता है। யாரும் பின்வாங்கிட கூடாது. कोई भी पीछे नहीं யாரும் हटना है, பலவீனப்பட்டு விட कोई भी கூடாது. निर्बल नहीं होना है। கரை இருக்குமான கழுவுவார். यदि आपके अंदर பிழை कोई இருந்தால் दाग हो तो கழுவுவார். धोएगा, निष्कलंक பிழை करेगा, இருந்தால் நீக்குவார். चुर्री हो तो साफ करेगा, பரிசுத்தமாக்குவார். पवित्र करेगा, சுத்திகரிப்பார். शुद्ध करेगा, அந்த விளக்கை வெளிச்சமாக்குவார். उस दीवट को प्रकाशित कर உன்னை देगा। எண்ணெய் கர்த்தர் எரிய விடுவார். तुझे और मुझे परमेश्वर நீங்கள் जलाते உலகத்துக்கே रहेगा। வெளிச்சமா இருக்கிறீர்கள். तुम इस जगत के ज्योति बनोगे। அந்த வெளிச்சம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கும். वो ज्योति पहाड़ पर रखी हुई दीवट के समान रहेगी। ஆவியிலே குறைஞ்சிருக்கியா? क्या तुम आत्मा में घट கர்த்தர் रहे உன்னை हो? ஆவியிலே நிரப்புவார். परमेश्वर तुम्हें आत्मा में நீ भराएगा। எடுத்த தீர்மானத்தில் நீ தோல்வி तुमने जो அடைஞ்சிருக்கியா? निर्णय लिया है उसमें घट गए हो। ஒரு புது திரி போட்டு திரும்ப एक नया धागा देकर उसको फिर से जलाएगा। எரிஞ்சு எரிஞ்சு கருந்தறி பிடிச்சு क्या கிடக்கியா? तुम जल जल कर काले हो गए அந்த हो? கருந்தறியை வெட்டி उस काले धागा को काट நீ कर எந்தெந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தியோ तुम कौन कौन से पाप அந்த का मौका பாவமாகிய दिए, கருப்பை வெட்டி எடுத்துட்டு सारे पाप रूपी कालापन को काट அப்படி कर வெண் திரி அப்படி ஏத்தி விடுவார். उसमें सफेद धागा से उसको फिर से आग ஆவியானவரை கொண்டு लगाएगा। அப்படி தூண்டி விடுவார். पवित्र आत्मा के द्वारा उन्हें ये सब काम प्रकाशित करेगा। வைப்பா। तुम्हें प्रकाशित करेगा, உன்னை வெளிச்சம் கொடுக்க வைப்பா. तुम्हें ज्योति देने वाला फैलाएगा। நீ அழுக்குப்பட்டால் இந்த அழுக்கான குத்து விளக்கை துடைப்பா. यदि तुम में गंदा लगा हो तो गंदगी को साफ அதுதான் தேவனுடைய करेगा। திருச்சபை. यही कलीसिया தேவனுடைய திருச்சபைக்குள்ளே பிரதான ஆசாரியராக இயேசு உலாவுகிறார். परमेश्वर की कलीसिया में महायाजक रूपी यीशु मसीह मंडराता है। எல்லாரும் எந்திரிப்போமா? इसे हम खड़े हो जाएंगे। ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். यीशु मसीह जी उठा। இஸ்லாமிய சமுதாயம் ஒண்ணு சொல்லுது, मुस्लिम लोग कुछ कहते हैं, சதுசேய கூட்டம் ஒண்ணு சொல்லுது, सदस्यों भीड़ के लोग कुछ कहते हैं, யூத சமுதாயம் ஒண்ணு சொல்லுது. यहूदी समाज के लोग कुछ कहते हैं। உலகத்துல உள்ளவன் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு इस இருக்கட்டும். दुनिया में जितने भी लोग हैं सब एक एक कहने दो, நீ எதை விசுவாசிக்கிறாய்? लेकिन तुम किस पर विश्वास இயேசு कर रहे हो? உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நம்புகிறாயா? क्या यीशु तुम्हारे लिए क्रूस पर मारा गया इसे அவர் तुम ரத்தம் भरोसा சிந்தினார் करते என்று हो? விசுவாசிக்கிறாயா? क्या तुम उसके लहू पर भरोसा करते அந்த ரத்தத்தை हो? கொண்டுதான் மனசாட்சியை கழுவுறார் என்று விசுவாசிக்கிறியா? क्या तुम विश्वास करते हो इसके लहू के द्वारा परमेश्वर मुझे धोता சிலுவையிலே है? உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், कलीसिया में क्रूस पर तुम्हारे அடக்கம் लिए लहू பண்ணப்பட்டவர், किया हुआ,
दफनाया गया। மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறாயா? क्या तीसरा दिन जी उठा बोलकर भरोसा அவர் करते हो? உனக்காகவே பரமேறினார் என்று விசுவாசிக்கிறாயா? तुम्हारे लिए वो स्वर्गरोहण हुआ ये तुम भरोसा करते हो? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை சிறைப்படுத்திக் கொண்டு पुराने नियम के कलीसिया के लोगों को अतरक करते உன்னதத்திற்கு ஏறினார். वो उन्नति में उतर गया, பரதேசிலே கொண்டு தங்க வைத்தார். परदेश में ले जाकर रखा, பிதாவின் வலதுபுறத்திலே உட்கார்ந்தார். पिता के दाहिने ओर जाकर बैठा। இன்று வரைக்கும் பரிசுத்தவான்களின் ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். आज तक सिफारिश का प्रार्थना कर रहा है। சபை எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறதோ जब भी कलीसिया इकट्ठा होती है அப்படியெல்லாம் மெல்கிசேதேக்கு மறுபடி இறங்கி வருகிறது. वहां पर मेल्किसेदेक की आत्मा से उतर आता है। இந்த சபை ஒரு குத்து விளக்கு. ये कलीसिया एक दीवट है। உயிர்த்தெழுந்த கிறிஸ்து पुनरुत्थान हुआ मसीह சபை மக்கள் நடுவிலே உலாவுகிறார். कलीसिया के बीच में मंडराता है। நீ நம்பினாலும் சரி நம்ப மறுத்தாலும் சரி भले तुम भरोसा करे या ना करे, அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை தொடுகிறார். उसके द्वारा छुड़ाए गए लोगों को அவரை स्पर्श करता है। விளக்குகளாக பரிசுத்தப்படுத்துகிறார். उसके जो पवित्र नहीं हुए वो पवित्र அவர் करता है। ஆவியிலே குறைந்திருந்தால் ஆவியை जो ஊற்றுகிறார். आत्मा में घटे हुए उनको आत्मा में भर देता है। கருந்தறி இருக்குமானால் கருந்தறியை வெட்டி जिसके எடுக்கிறார். अंदर काला धागा है उसे काला धागा को काट देता है। கர்த்தர் அவரை பிரகாசமுள்ளதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर उनको ज्योति में बना देता है। அப்படிப்பட்ட ஒரு சபையிலே உன்னை வைத்திருக்கிறார். वैसे कलीसिया में तुझे भी रखा है। ஒரு விளக்காக तुझे एक उन्होंने जो दीवट कुत्तू बनाकर, रखा एक दीवट बनाकर ஆவியாகிய எண்ணெயை ஊற்றி ஊற்றி पवित्र आत्मा रूपी तेल को उन्हें देकर निरपी निरपी तुम्हें भर भर कर உன்னை பிரகாசமுள்ளதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். तुमको ज्योति में बना रहा है। எல்லார் கண்களை மூடுவோம். सब अपनी आंखें बंद करेंगे। கர்த்தர் நம்ம மத்தியிலே பிரசன்னமாய் परमेश्वर हमारे बीच उपस्थित है। எத்தனை பேர் விசுவாச கண்களால பாக்குறீங்க? कितने लोग विश्वास भरी आंखों से देख रहे हो? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து पुनरुत्थान हुआ यीशु மகா பிரதான ஆசாரியராய் महायाजक के रूप में, அவர் கட்டுகிற சபைக்கு பிரதான ஆசாரியராய் उसके बनाए जाने वाली कलीसिया के लिए दो महायाजक नमतिले इरंगी बनकर प्रसन्नमाயிருக்கிறார். हमारे बीच उतर आया है। இந்த சபை குத்துவிளக்கானால் यदि ये कलीसिया दीवट நீ है, தனி குத்துவிளக்காய் இருந்தால் तुम यदि अकेले दीवट हो, உன்னை கர்த்தர் ஆவியிலே நிரப்புவார். तुमको परमेश्वर आत्मा में भर எண்ணெய் குறைந்தால் देगा। எண்ணெய் ஊற்றுவார். यदि तेल कम हुआ तो तेल उंडेलेगा। உன்னுடைய தீர்மானங்களை மெருகேற்றி விடுவார். तुम्हारे निर्णय को बनाने को रखेगा। உன்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி तुम्हारे விடுவார். समर्पण को और भी उत्साहित करेगा। ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு परमेश्वर तुम्हारे बीच में मंडरा रहा உங்களுடைய है। விசுவாச கண்களால பார்க்க முடியுமா? अपनी विश्वास भरी आंखों से உங்களுடைய देखिए, கண்கள் பிரகாசமுள்ளதாய் மாறட்டும். तुम्हारे आंखें उजाला में बनने கர்த்தர் दो। உன்னை தூண்டி விடுவாராக. परमेश्वर तुम्हारी आंखें உன்னை खोल दे, உற்சாகப்படுத்துவாராக. तुम्हें उत्साहित कर दे। நீ எடுக்கிற தீர்மானத்தின்படி நடத்துவாராக. तुम जो निर्णय ले रहे हो उसी के अनुसार तुमको ஆவியிலே चलाए। குறைந்திருக்கிற உன்னை ஆவியிலே जो நிரப்புவாராக. तुम आत्मा में घट गए हो आत्मा में भरा दे। ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி இருக்கிற உன்னை கர்த்தர் முழுமையாக்குவாராக. जो तुम आत्मिक जीवन में घट गए हो तुझे पूरा कर दे। இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே கிரியை செய்யட்டும். इसी समय पवित्र आत्मा दीजिए तेरे अंदर कार्य करे। ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தட்டும். प्राण आत्मा शरीर को पवित्र करे। ஆவியான ஒரு கிறிஸ்து இணைந்தே ஊழியம் செய்கிறவர்கள் पवित्र आत्मा जी के द्वारा ही मसीह कार्य करता है। தேவனுடைய கண்கள் நம்மை உலாவிக் கொண்டிருக்கிறது. पवित्र आत्मा जी का मंडराई அவருடைய வல்லமையை बना விளங்க பண்ண रहा है। விரும்புகிறார். उसकी सामत को प्रकट करना चाहता है। அவருடைய வரங்களை கொடுக்க उसके விரும்புகிறார். वरदान को देना चाहता है। அவருடைய அதிகாரத்தை கொடுக்க उसके விரும்புகிறார். अधिकार को देना चाहता है। அவருடைய வல்லமையை கொடுக்க अपना விரும்புகிறார். महिमा देना चाहता है। கர்த்தர் கொடுக்கிற ஒரு நேரம். परमेश्वर का देने का समय है। கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிற நேரம். परमेश्वर तुझे अभिषेक करने का समय கர்த்தருடைய வரங்களை है। கொடுக்கிற நேரம். परमेश्वर तुझे वरदान देने का समय இப்பொழுது है। கர்த்தர் தருகிற ஒரு நேரம். अभी देने का மகா समय பிரதான है। ஆசாரியராக महायाजक के रूप में ஆண்டவர் உன்னை ஆவியிலே நிரப்புகிற परमेश्वर तुझे நேரம். आत्मा में भरने का समय है। ஒரு வல்லமையை பெற்றுக்கொள். तन्मय सामत को அவருடைய पाले। கிருபையை பெற்றுக்கொள். उसके अनुग्रह को அவருடைய पाले। வரங்களை பெற்றுக்கொள். उसके वरदान को पाले। பரலோக அதிகாரத்தை स्वर्ग के பெற்றுக்கொள். अधिकार को पाले। இதோ தெய்வீக அதிகாரத்தோடு கர்த்தர் உன் மத்தியிலே உலாவிக் ईश्वरीय கொண்டிருக்கிறார். अधिकार के साथ तेरे साथ है। கர்த்தர் உன்னை நிரப்பும்படி விட்டுக் கொடு. परमेश्वर तुझे भरने के लिए दे। உன்னை அர்ப்பணித்து விடு. तुझे समर्पण ஆண்டவரே कर। என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். हे परमेश्वर में समर्पण இயேசுவே करता என்னை हूँ। அர்ப்பணிக்கிறேன். हे यीशु में समर्पण இப்பொழுது करता हूँ। இப்பொழுது अभी अभी இப்பொழுது இப்பொழுது अभी अभी அந்த அபிஷேகம் இறங்கட்டும். अभिषेक उतर அந்த आए। வல்லமை இறங்கட்டும். सामत उतर அந்த आए। வரங்கள் என்னை நிரப்பட்டும். सामत मुझे भरने दो। ஹalleluya हालेलुया 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 हालेलुया। ஆண்டவர் உன்னை தொடுவாராக. परमेश्वर तुझे स्पर्श करे। हालेलुया 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 ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया। ஆவியானவரே நீ நல்லவர் 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 தெய்வமே நீ கிருபையுள்ளவர். धन्यवाद धन्यवाद எல்லாரும் அர்ப்பணிப்பு எல்லாரும் அர்ப்பணிப்பு। ஆமென் हालेलुया 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 ग्लोरी धन्यवाद 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 आमेन हालेलुया धन्यवाद धन्यवाद
धन्यवाद धन्यवाद धन्यवाद। पवित्र आत्मा जी हमारे जीवन को बना दे प्रभु जी, हमारे जीवन को शुद्ध कर दे प्रभु जी। ओ हालेलुया 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 हालेलुया। समर्पण करते प्रभु जी, महायाजक के रूप में हमारे बीच उतर आया हुआ परमेश्वर, हालेलुया हालेलुया हालेलुया। हमें शुद्ध करने के लिए हमारे बीच उतर आया हुआ हमारा परमेश्वर, हालेलुया। पुनरुत्थान हुआ परमेश्वर, हालेलुया। हमारे लिए सिफारिश करने वाले परमेश्वर, हमें जिलाइए 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 प्रभु, हमें दो दीजिए प्रभु, दो दीजिए प्रभु, हालेलुया हालेलुया हालेलुया। ग्लोरी महिमा 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 महिमा। धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु। हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद। ജീവിപ്പതർ എന്നെ ആനന്ദേ, യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് എന്നെ ഭാഗ്യം, യേശുവിനായി ജീവിപ്പതർ എന്നെ ആനന്ദേ. ஆசையென்றும் எந்த நயம் பெருகினதே, ஆசையென்றும் எந்த நயம் பெருகிடுதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சித்திடுதே, ஆனந்த
जी, ஆவியானவரே மக நன்றி हे ஹalleluya पवित्र आत्मा जी, பரிசுத்த பிதாவே மக நன்றி ஹalleluya தெய்வமே चिल्ला। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் हालेलुया, हालेलुया, हालेलुया हालेलुया। நன்றி शुद्ध कर இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் glory प्रभु மக से நன்றி शुद्ध कर दे प्रभु जी। ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya हालेलुया, धन्यवाद। நம்முடைய ஆண்டவர் நல்லவர் हमारा परमेश्वर भला है। சபையாகிய நம்மை கர்த்தருடைய சரீரத்தின் அவயவங்களாய் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் अपनी कलीसिया को परमेश्वर अपने शरीर का अंक बनाकर रखा है। நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரமாகவும் சரீரத்தின் அங்கமாகவும் காணப்படுகிறோம் हम हर कोई उसके शरीर और शरीर के अंक हैं। மாம்ச பிரகாரமாக நம்முடைய சரீரத்தை நாம் எவ்விதமாய் சுத்திகரிக்கிறோம் போது शारीरिक प्रकार से जिस प्रकार हम अपने शरीर को शुद्ध करते हैं, அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து उसी प्रकार हमारा परमेश्वर यीशु मसीह அவருடைய சரீரமாகிய நம்மை उसके शरीर रूपी हमें, அவருடைய சரீரத்தின் அவயவமாகிய நம்மை उसके शरीर के अंक हमें சிலுவையிலே சுத்தி சிந்தின இரத்தத்தினால நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கிறார் कलिसिया पर क्रूस पर बहाया हुआ लहू के द्वारा हमें शुद्ध करता है। நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் हमारा प्राण आत्मा शरीर மூன்றும் கர்த்தருக்கு முன்பதாக तीनों परमेश्वर के सामने கரை திரை பிள்ளையற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு निष्कलंक निर्दोष और बिना झुर्री और कलंक रहने के लिए பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் परमेश्वर हमें पवित्र आत्मा जी हमें शुद्ध कर रहा है। கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது परमेश्वर का वचन सुनते समय கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள் परमेश्वर के वचन के लिए अपने आप को समर्पण करो। கர்த்தர் உங்களை கழுவுவார் परमेश्वर आपको दो देगा, கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார் परमेश्वर आपको शुद्ध करेगा। பேதுரு சொன்னது போல जैसा पतरस ने कहा, ஆண்டவரே நீரின் கால்களை மட்டுமல்ல हे परमेश्वर तुम मेरे पैरों को केवल नहीं, என் தலை முதல் கால் வரையும் என்னை கழுவும் என்று சொன்னார் मेरे सिर से लेकर मेरे पैर तक धो दीजिए। ஆண்டவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் உன்னுடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் பருகும் போது परमेश्वर के शरीर रूपी रोटी और लहू रूपी दाखरस को पीते समय ஆண்டவர் சொன்னார் परमेश्वर ने कहा, என்னை நினைவு கூறும்படி இவைகளை எல்லாம் செய்யுங்கள் मेरी स्मरण में ये सब कीजिए, என்னை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் मेरे स्मरण करने के लिए ये सब कीजिए। கர்த்தருடைய ராபோஜன ஆராதனையில் பங்கு கொள்கிறவர்கள் प्रभु भोजन की आराधना में भाग लेने वाले, அவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு उनके अंदर अनंत जीवन है, நித்திய ஜீவன் நமக்குள்ள உண்டு अनंत जीवन हमारे अंदर है। அந்த நித்திய ஜீவன் நம்மை மரண பரியந்தம் நடத்து वही अनंत जीवन हमें मृत्यु तक अगुवाई करेगी। ராபோஜன ஆராதனையில் பங்கெடுத்து इस प्रभु भोजन में भाग लेकर கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள परमेश्वर के अनंत जीवन को पा लेने के लिए நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்று கழுவி சுத்திகரிக்கப்பட हमारी प्राण आत्मा शरीर तीनों शुद्ध होने के लिए பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க हम पवित्र आत्मा जी के हाथ में अपने आप को समर्पण करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் உணர்த்துகிற காரியம் எதுவா இருந்தாலே पवित्र आत्मा जी हमसे जो भी बातें करें நம்ம வேலை கர்த்தர் நமக்கு கழுவும்படியாக நம்ம அர்ப்பணிப்பு हम शुद्ध करने के लिए अपने आप को समर्पण करेंगे। கர்த்தர் நம்மை கழுவுவார் परमेश्वर हमें शुद्ध करेगा। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் यीशु मसीह का लहू சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது सभी पापों को धोकर शुद्ध करता है। இந்த விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கு நாம் கடந்து इस வந்திருக்கிறோம் बहुमूल्य मेमने का मसीह का लहू के पास हम आए हैं। இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் ये கொண்டிருக்கிறது लहू हमारे लिए सिफारिश कर रहा இந்த है। இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் ये கொண்டிருக்கிறது लहू हमारे लिए सिफारिश कर रहा है। பிதாவின் கோபம் நம்மேல் மூளாதபடிக்கு पिता का क्रोध हम पर न भड़कने से, பிதாவுடைய தயவு நம்மத்திலே கடந்து வரும்படியா पिता की दया हम पर उंडेले जाने से, जाने के लिए கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது मसीह का लहू हमारे लिए बातें कर रहा है। இயேசு பரிந்து பேசும்போது यीशु जब हमारे लिए सिफारिश करता है, தேவனுடைய பிள்ளைகள் அந்த சமயத்துல நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமே उसी समय जब हम अपने आप को समर्पण कर देंगे, கர்த்தரை கழுவி சுத்திகரிப்பார் परमेश्वर हमें दो देगा। நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 நாளை धन्यवाद। காலை 7 மணிக்கு நடக்க இருக்கிற வழக்கமான
பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக कल सुबह 7 बजे होने वाली आराधना को परमेश्वर आशीष करने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் தடைப்பட்டு போகாமல் परमेश्वर के लोगों में से कोई भी रुकावट न पाए। எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட सब कोई परमेश्वर की सन्निधि में आकर आशीष पाने के लिए ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। மாலை நடக்க இருக்கிற திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். शाम को होने वाली प्रभु भोजन की आराधना को परमेश्वर आशीष தேவனுடைய करें। பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகுதி அடைந்து தகுதியாய் நாம் அதை உட்கொள்ள வேண்டும். हर एक कोई योग्य बनकर उस प्रभु भोजन में भाग लेना है। நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு. हमारे लिए आशीष बने। அதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள इसीलिए हम अपने आप को योग्य बनाकर பரிசுத்தமடைய पवित्र होकर கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட परमेश्वर के लहू के द्वारा धोए जाने के लिए நாட்களில் கேட்கிற வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து इन ஜீவிக்க दिनों में सुनने वाली वचन की आज्ञा पालन करते हुए கர்த்தர் ஒவ்வொரு கிருபை தர முடியாது. परमेश्वर हमारे को अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். धन्यवाद 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 धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की दोपहर शाम के समय के लिए धन्यवाद உம்முடைய प्रभु। சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக. सम्मुख में आए हुए हरे को आशीष कीजिए प्रभु। இந்த வாழ்நாட்களிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் इस जीवन में हमारी प्राण आत्मा शरीर உமக்கு முன்பாக குற்றமற்றதாய் கரை தீர பிழையற்றதாய் காணப்பட अनुग्रह आपके सामने निर्दोष और निष्कलंक और बिना झुर्री के होने के लिए सहायता कीजिए। நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சரீரமாய் இருக்கிறோம். हम हर एक कोई आपके शरीर है प्रभु। உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். आपके शरीर के अंग है प्रभु। கர்த்தர் எங்களை சுத்திகரிப்பீராக. परमेश्वर हम हर एक को शुद्ध कर दे। மரித்தால் ஆத்துமா பரலோக ராஜ்யம் கடந்து வர வேண்டும். यदि मर भी जाए तो हमारी प्राण स्वर्ग में जाना है। மரிக்காதிருப்போமேயானால் சரீரம் உருமாற்றம் அடைய வேண்டும். यदि नहीं मरे हो तो हमारा शरीर रूपांतर हो जाए। கர்த்தர் எங்களை பரிசுத்தத்தின் பாதையில் வழிநடத்துவீராக. परमेश्वर आप हमें पवित्रता के मार्ग में अगुवाई कीजिए। நாளை நடக்க இருக்கிற பரிசுத்த ஆராதனை கர்த்தர் कल ஆசீர்வதியும். के दिन होने वाली पवित्र आराधना को आशीष कीजिए। நாளை மாலை நடக்க இருக்கிற ராபோஜன ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். कल शाम को होने वाली प्रभु भोजन की आराधना को आशीष कीजिए। எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். सबके द्वारा केवल आपका नाम महिमा हो जाए। தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. परमेश्वर के वचन को बांट कर दिया हुआ परमेश्वर के दास को अधिक बलवंत कीजिए। தொடர்ந்து சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. लगातार शरीर में अच्छी आरोग्यता सुख भलाई और चंगाई दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।